எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எபேசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். உங்கள் வேதத்தை சரியான கவனித்து இந்த சத்தியத்தை கேளுங்கள். இந்த வருஷத்தில் தேவன் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் அவர் கிரியை செய்ய விரும்புகிறார். எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் வேண்டியதான பல சூழ்நிலைகளை நம்ம உட்கார்ந்து கொண்டு இங்கே சிந்திக்கலாம். இதிலிருந்து நான் எப்படி வெளியே வரப்போகிறேன்? அந்த விக்கிரகாராதனை செய்கிற அந்த மனிதன் வாலிபன் சிந்தித்து கொண்டே இருந்தான். இந்த விரக்தியான வாழ்க்கையில் நான் என்ன செய்ய போகிறேன்? நம்முடைய வாழ்க்கையில் விரக்தி, மனக்கலக்கங்கள், அநேக சூழ்நிலைகள் வருகிறது. இதை நாம் எப்படி கையாள்வதுன்னு நமக்கு தெரியல. ஆனால் வசனம் நமக்கு சொல்லுகிறது, அவன் கோயிலுக்கு போனான், பரிகாரங்களை தேடினான், எத்தனையோ வேண்டுதல்களை செய்தான், சமாதானமும் சுகமும் அவன் வாழ்க்கையிலே வரவில்லை. ஆனால் வேதத்தில் எபேசியர் நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நீங்கள் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே அவர் கிரியை செய்ய வல்லமை உள்ள தேவன். நம்முடைய தேவன் எங்கே இருக்கிறார்னா நமக்குள்ள இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள வாசமாய் இருக்கிறது நீங்கள் அல்ல, உங்களுக்குள் தங்கியிருக்கிறதான பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் அல்ல, உங்களுக்குள் தங்கியிருக்கிற ஆவியானவருடைய ஆலயங்கள். நீங்கள் ஜபிக்கும் போது, நீங்கள் நினைக்கும் போது ஆவியானவர் அதை தர வல்லமுள்ளவராக இருக்கிறார். யோபின் புஸ்தகத்தை 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே என்ன படிக்கிறோம்? அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர்.
அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீங்கள் நினைக்கிற போல ஏதோ ஒரு காரியம் அல்ல. நீ மனதில் வேண்டுகிறது, நீ சிந்தையில் நினைக்கிறது எதுவாக இருந்தாலும் சகலத்தையும் செய்ய அவர் வல்லமுள்ள தேவன். அந்த வாலிபனை குறித்து நான் இப்போது சொன்னேனே, அவன் பாருங்க என்னென்னமோ யோசித்து பார்த்துருக்குறான். அவன் சொல்கிறான், நான் போராடாமல் இருந்துட்டேன், நான் எதிர்க்கலை, இன்னும் எதாவது செய்யணுமா, இது எதாவது கோயிலுக்கு பரிகாரம் செலுத்தணுமா, அப்படியெல்லாம் மனது யோசிச்சிட்டே இருக்குது. எத்தனையோ பரிகாரங்கள் செய்து எத்தனையோ கோயில் படிகளை ஏறி அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலைன்னு சொன்ன உடனே அவன் ஒரு விரக்தியான வாழ்க்கைக்கு வந்துட்டான். ஏதாவது சாப்பிட்டு மறித்து போவோம். இந்த வருஷத்தின் தொடக்கத்தில் நம்முடைய வாழ்க்கை ஒரு விரக்தியான கட்டத்தில் நின்று கொண்டு யோசித்து கொண்டிருக்கலாம் அல்லது ஜெபித்து கொண்டிருக்கலாம். உங்கள் வேண்டுதல்களை, உங்களுடைய நினைவுகளை அவர் தூரத்திலிருந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதத்தில் அப்படி தான் வாசிக்கிறோம், நம்முடைய நினைவுகளை அவர் தூரத்திலிருந்து அறிகிறார் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். நீங்கள் சங்கீதம் 139 சங்கீதத்தின் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்? என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் அவர் அறிந்திருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்றான். நீ உட்காரும் போது, நீ எழும்பும்போது, நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்குள்ளே அபிஷேகம் கொடுத்திருக்கிறாரே, ஆவியானவருடைய வல்லமை பெற்றிருக்கிற ஒவ்வொருடைய நினைவுகளை, அவங்க மனதில் இருக்கிற வேண்டுதல்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவைகளுக்கு அவர் பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வருஷத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களுக்கு இன்னும் பதில் இல்லாமல் இருக்கிறது. எத்தனையோ வேண்டுதல்கள் இன்னும் நாம் ரிப்பீட்டடாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எத்தனையோ நினைவுகளில் போராட்டம் இருக்கிறது. நீங்கள் வாசித்த எபேசியர் 3:20 சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சொல்லப்பட்ட வசனம் அங்கே தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும். ஆனால் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆஸ்க் ஆர் திங்க் அப்படின்னு போட்டிருக்கு. ஆஸ்க் ஆர் திங்க்னா நீ கேட்கிறதும் நீ நினைக்கிறதும் என்று பொருள். நாம் எதெல்லாம் கேட்குறோமோ, நாம் எதெல்லாம் நினைக்கிறோமோ அதை தேவன் அறிந்திருக்கிறான் என்று தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அதை எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவன். அதான் யோபு தெளிவாக சொல்கிறான், நீ தேவரீர், நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது என் வாழ்க்கையில் ஒரு நாளும் தடைப்படாது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய நினைச்சதை எந்த மனுஷனும் தடை செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன முன்குறித்திருக்கிறாரோ அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிக்கிறவர், சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிற நினைவுகள், சர்வ வல்லமுள்ள தேவன் வைத்திருக்கிற நினைவுகள் ஒரு நாளும் தடைபடாது. ஜெபிக்கிறவர்களுடைய ஜபங்களை அவர் கேட்கிறவர். அதனால சங்கீதம் 6 வாசிக்கிறோம், அவர் ஜபத்தை கேட்கிறவர், ஜபத்தை கேட்பார் என்று அங்கே ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்க முடியும். சங்கீத புஸ்தகம் 6ஆம் வசனத்தில் 9ஆம் வசனத்தை 6ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் என் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வார், கர்த்தர் என் ஜபத்தை கேட்பார். நம்முடைய தேவன் கேட்கிற தேவன். அதனால தான் மத்தேயுல வாசிக்கும் போது கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று வாசிக்கிறோம். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கேட்க வேண்டும், தட்ட வேண்டும், தேட வேண்டும். அது அவர்களுடைய வாழ்க்கையில் வாசல்களை திறக்கிறது. ஆகவே முதலாவது தேவன் சகலத்தையும் செய்ய வல்லமுள்ள தேவன். இந்த சின்ன காரியமோ பெரிய காரியமோ, நிகழ்காரியமோ வருங்காரியமோ, நடந்த காரியமோ நடக்கின்ற காரியமோ, எந்த காரியமும் அவராலே செய்ய முடியும். அவரால் செய்யக்கூடாத காரியம் என்பது இந்த பூமியில் இல்லவே இல்லை. நீங்கள் ஒரு சில பெடிஷன்ஸை, விண்ணப்பங்களை பல நாட்களாக வைத்து இது ஆகுமா, இது முடியுமா, இது எப்படி ஆகும் என்ற கேள்விகள் இருக்கலாம். ஆனால் நம்முடைய வேண்டுதல்களை, நம்முடைய நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். நினைவு வந்தால் தான் வேண்டுதல் வரும். ஆனால் சொல்கிறார், நீ நினைச்சாலும் சரி, உன் நினைவிலிருந்து நீ கேட்டாலும் சரி, கர்த்தர் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு ஜபத்துக்கு நீ வேண்டணுன்னா உனக்கு நினைவு வரணும். இப்போ மனதில் நினைச்சாதான் அந்த பாயிண்ட்டை வச்சு நீங்கள் ஜபிக்க முடியும். மனதில் நினைக்கலைன்னா செய்ய முடியாது இல்லையா? நீங்கள் இப்போ ஜபிக்கிறீங்க, ஜப நேரத்துக்கு வந்துட்ட பிறகு எதுவுமே நினைக்காம நீங்கள் பட்டு ஜபத்தை பண்ணிட முடியுமா? முடியாது. நம்ம நினைவில் கொண்டு வரணும். அதை ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நினைக்கும் போது, நீ ஜபத்தை ஆரம்பிக்கும் போது, நீ வேண்டும் போது உனக்குள் இருந்து கிரியை செய்கிறவர் மிகவும் அதிகமாக கிரியை செய்து சகலமும் செய்து முடிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இது ஒருவருக்கு இருவருக்கு அல்ல, தலைமுறை தோறும் சதா காலங்களிலும் அவருக்கு மகிமை உண்டாவதாக என்று எபேசியர் 3:21 படிக்கிறோம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீ இன்னைக்கு ஜெபம் பண்ணுற ஜெபம் இல்லை, உன் வாழ்நாட்களெல்லாம் ஆவிக்குள்ளே நிரப்பப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இந்த சபையில் வந்திருக்கிற தலைமுறை ஏறெடுக்கிற ஒவ்வொரு வேண்டுதல்களுக்கும் நினைவுகளுக்கும் அவர் பதிலளிக்க சர்வத்துக்கு மேலாக சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவனுக்கு பல நாமம் இருக்குது. அதில் ஒரு நாமம் சர்வ வல்லமை உள்ள தேவன். அதுக்கு அர்த்தம் என்ன? முழு உலகத்துக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் எல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரம் உள்ள தேவன். இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் பேர் மேலே தான் அதிகாரம் இருக்குது.
பெற்றோருக்கு பிள்ளைகள் மேல் அதிகாரம் இருக்குது. உங்கள் வேலையில் இருக்கிற உங்கள் வேலைக்குள்ள உங்களுக்கு மேனேஜர்ஸ் உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. இப்போ பொலிட்டீஷியனுக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற காரியங்கள் மேல் அதிகாரம் இருக்கிறது. போலீஸ்காரர்களுக்கு அந்த ஏரியா மேல் அதிகாரம் இருக்கிறது. ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்தாற் போல் ஒவ்வொருக்கும் அதிகாரம் இருக்குது. ஆனால் அந்த அதிகாரம் எல்லாம் ஒரு வரையறுக்குள்ள ஒரு சர்க்கிளுக்குள்ள முடியுது. ஆனால் தேவனுடைய வல்லமை என்பது அதிகாரம் என்பது சர்வ வல்லமை உள்ளது. அதுக்கு அர்த்தம் பூமி வானம் கீழே பாதாளம் மேலே நரகம் எந்த காரியமானாலும் நிகழ்காலம் வருகாலம் எந்த காரியத்திலும் அவர் மேல் வல்லமை இருக்கிறது. அதில் எந்த காரியத்தையும் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவன். நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை வேண்டுதல்கள் நினைவுகள் இருக்கிறது? 2 நினைவுகளாக ஒரு கூட்டம் கொந்தி நடந்தது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவியுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை சேவியுங்கள் என்று 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே எலியா சொன்ன வார்த்தைகளே வாசிக்கிறோம். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன நினைவு இருக்கணும்னா கர்த்தர் செய்ய வல்லவர். இன்றைக்கி நம்முடைய நினைவில் என்ன இருக்கிறது? இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அநேகருடைய நினைவு எப்படி இருக்குன்னா, கர்த்தர் செய்யலைன்னா நம்ம அங்கே எங்கேயாவது போய் பார்க்கலாமா, நம்ம யாரையாவது ஆளுகளை பிடிப்போமா, மனுஷனை பிடிச்சி பார்க்கலாமா, இல்லை அந்த எங்கேயாவது அவங்க சொல்கிற இடத்துக்கு போய் ஏதாவது பரிகாரம் செஞ்சு பார்ப்போமா, இது எல்லாம் நம்ம சிந்திக்கிறோம். சில சொல்கிறாங்க, பாஸ்டர் இங்கே எல்லாம் பார்த்தாச்சு, இதுக்கு மேலே என்னால் முடியலை, எங்கேயாவது போய் பார்ப்போமா அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. ஆனால் வேதம் ஒரு காரியத்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. தேவனுடைய சபையில் வந்துவிட்ட பிறகு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நினைவுகள் இருக்க வேண்டுமே தவிர அவர்களுக்கு உலக நினைவுகள் ஒருபோதும் வந்துவிடக்கூடாது. இன்றைக்கி எத்தனை நினைவுகள் நமக்குள்ளே இருக்குது? நீங்கள் சிலரை கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு நினைவு 2 நினைவு இல்லை பல நினைவுகள் இருக்குதுன்னு சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? கோயிலுக்கு போய் பார்க்குறேன். நம்ம ஆள் கூட எங்கே பண்ணுறாங்கன்னா கோயிலுக்கு போகிறாங்க, வேளாங்கண்ணிக்கு போகலாமா, மொட்டை அடிச்சிடலாமா, அங்கே போனால் வேலை நடக்குமா, இங்கே போனால் வேலை நடக்குமா, எங்கே போனால் வேலை நடக்காது. வேதம் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறது, நீங்கள் வேண்டிக் கொள்கிறதை தேவன் கேட்க வேண்டுமானால் உங்கள் நினைவுகள் முதலாவது கர்த்தர் ஆராய்கிறார். நம்முடைய நினைவுகள் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நீங்கள் வாசித்த சங்கீதம் 6ல் உன் விண்ணப்பத்தை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? வாசிங்க, அது 6:9 நினைக்கிறேன். திரும்ப கூட வாசிங்க. கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார். கர்த்தர் யாருன்னா நம்முடைய ஜபத்தை ஏற்றுக்கொள்கிற தேவன். அவர் ஜபத்தை கேட்கிற தேவன், ஜபத்துக்கு பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார், நம்முடைய விண்ணப்பத்துக்கு பதில் தருகிற தேவனுடைய சமூகத்தில் இப்போ நம்ம நினைவு எப்படி இருக்குன்னா தேவ சமூகத்தில் இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேருடைய நினைவுகள் சரியில்லாதனால வேண்டுதல் சரியில்லை. நீங்கள் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த மட்டும் 2 நினைவுகளால் ஒன்று ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தினுடைய 21ஆம் வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உங்களுக்கு தெய்வமாக இருந்தால் உங்கள் நினைவுகளை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுங்கள். பாகால் உங்களுக்கு தெய்வமாக இருந்தால் பாகாலுக்கு ஒப்புக்கொடுங்கள். இன்னைக்கு உலகம் எதை நம்பி போகுதுன்னா விக்கிரகங்கள், மாய்மாலங்கள், சூனியக்காரர்கள், மந்திரவாதிகள், ஏவல் விடுகிறவர்கள், இப்படிப்பட்ட ஜனங்களை நம்பி ஓடுகிறார்கள். ஆனால் நம்முடைய நினைவு எப்படி இருக்க வேண்டுமானால் கர்த்தருக்குள் நம்முடைய நினைவு இருக்க வேண்டும். வாசித்த எபேசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு கவனத்தை திருப்பும் போது 15ஆம் வசனத்தில் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்காற்படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனின் வல்லமையாய் பலப்படவும். வாசிங்க. போதும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. உங்கள் ஜபங்கள் வேண்டுதல்கள் கர்த்தர் கேட்பதற்கு அங்கே 3 அனுபவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவை நோக்கி விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். முழு குடும்பத்திற்கும் அவர் நாமக்காரர். இந்த சபைக்கு முழு குடும்பத்துக்கு தலைவர் யாருன்னா அவர் தான். அதனால தான் 14 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாகிய ஒரு நாமம் இருக்குது. நீங்கள் பூமியில் இருக்கிறீங்க, பரலோகத்தில் இருக்கிறீங்க, 2 பேரையும் தொடர்பு கொண்டு நம்முடைய ஜபங்களை கேட்பதற்கு ஒரு ஆயுதம் இருக்கிறது, அது இயேசு என்னும் நாமம். அதனால் சொல்லப்பட்டிருக்கிறது, பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் நாமக்காரராகிய இயேசு என்னும் நாமம். அப்போ நீங்கள் ஜபம் பண்ணும்போது, வேண்டிக் கொள்ளும் போது இயேசுவின் நாமத்திலே பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு உங்கள் இருதயங்களில் பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு வேண்டிக் கொள்ளும் போது அங்கே சொல்லப்படுகிற நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் எங்கே கிரியை செய்கிறார்? நமக்குள்ளே கிரியை செய்கிறார். எங்கே கிரியை செய்கிறாரா? நீங்கள் நமக்குள்ளே கிரியை செய்யாதனால தான் நிறைய பேர் ஜபம் பண்ணுறோம், அவிசுவாசமாக இருக்கிறோம். நிறைய பேர் ஜபம் பண்ணுறோம், பலன் கிடைக்காத மாதிரி போகிறோம். நீங்கள் ஜபம் பண்ணும்போது, நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போது கர்த்தர் உங்களுக்கு பதிலை தருகிறவர். நம்ம நினைவு சரியாக இருக்கணும். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஜெபிக்க வேண்டிய விதம் எப்படி இருக்கணும்னா, இயேசு என்ன நாமத்தை கொண்டு
பிதாவை நோக்கி உங்கள் இருதயங்களில் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு நீங்கள் ஏறெடுக்கிற எந்த ஜெபமானாலும் வேண்டுதல்கள் நினைவுகளை அறிந்திருக்கிற தேவன் அதற்கு அப்படியே பதில் தருகிறார். உங்களுக்குள்ளே அவர் கிரியை செய்கிறார். இது ஒரு தலைமுறைக்கல்ல, தலைமுறை தோறும் சதா காலங்களிலும் அவர் செய்கிறதான ஒரு கிருபை. அல்லேலூயா. உங்களுக்கு யார் நாமம்? நீ சில பேர் இந்த நாமத்தை போடுறான், ஆனால் அத்தர் ஒரு நாமத்தை வச்சிருக்கிறார். என்ன நாமமா? அப்படியே போட்டிருக்க. பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் வாசிங்க 14. எந்த நாமக்காரரா? பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் ஒரே நாமந்தான். நீ பரலோகத்தின் தேவனை நோக்கி கூப்பிடுறது ஒரே ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் இயேசு என்னும் நாமம். அதனால் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அதனால் நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம், அதனால் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், அதனால் பிதாவோடு இணைக்கப்படுகிறோம், அதனால் பரலோக நித்திராட்டத்தை பெற்றுக்கொள்கிறோம். அப்படியே சரீரம் ரத்தத்துக்குள்ளே நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம். அப்போ நமக்குள்ள ஒரு தைரியம் இருக்கிறது. இயேசு என்ற நாமத்தை கொண்டு நாம் பிதாவை நோக்கி முழங்கால் படிட்டு பரிசுத்தாவியான உதவியோடு ஏறெடுக்கிற எந்த வேண்டுதல் நினைவுகளுக்கும் அவர் என்ன தருகிறார் என்றால் பதிலை தருகிறார். அதனால தானியேலை குறித்து வாசிக்கும் போது, தானியேல் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, தானியேல் ஒரு விசேஷ ஆவி உள்ளவன். அவன் ஜெபிக்கும் முன்பாகவே அவனுக்கு தேவன் கட்டளைகளை கொடுத்தார் என்று, கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டது என்றதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 3ஆம் வசனம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே தானியேலை குறித்து வாசிக்கிறோம். அவன் எப்படிப்பட்டவன் என்றால் விசேஷமான ஆவி உள்ளவன். அவன் முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி, பிதாவாகிய தேவனை நோக்கி கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தாவிக்குள் நிரப்பப்பட்டவனாக ஒரு விசேஷித்த ஆவியோடு ஜெபிக்கிறான். ஜபத்தில் நீங்கள் எப்படி ஜெபிக்கணும்னா ஆவியோடு கருத்தோடு ஞானமாக ஜெபிக்கணும். நீங்கள் நிறைய பேர் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறதே இல்லை, மாம்சத்திலே ஜெபம் பண்ணுறாங்க. சில பேர் பாருங்கள், வசனம் கோர்வியாக ஜெபம் பண்ணிட்டே இருப்பான், 100 வசனம் சொல்லுவான். நீ நம்மால் பாதி பேர் ஜபம் பண்ணுறான்னு சொன்னால் பாட்டு எடுத்துக்கிறான், 1/2 மணி நேரம் பாட்டை பாடி 10 செகண்ட் ஜபத்தில் முடிச்சிடறான். அதுக்கு எதுக்கு நீ அது ஜபான்னு வைக்காமல் பாட்டு நேரமாக மாற்றிடலாம். நீங்கள் நிறைய பேர் ஜபம்னு சொன்னால் ஜபம் பண்ணுறதில்ல, பாட்டு சரணமாக பாடிட்டு இருக்குது. அதில் நீ என்ன பண்ண முடியும்னா பாட்டு பாட்டுக்கான நேரத்தில் பாட்டை பாடு, ஜபத்துக்கான நேரத்தில் ஜபத்தை பண்ணு. நம்மால் பாதி பேர் எந்த ப்ராசஸில் எப்படி பண்ணணும்னு தெரியாமல் மாட்டி முழிக்கிறாங்க. வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, விசேஷித்த ஆவி உள்ள தானியேல் ஜெபிக்கும் போது கட்டளைகள் அவனுக்கு பிறக்கப்பட்டது. தேவன் தானியேலின் ஜபத்தை கேட்கிற தேவன். அவன் ஜெபிக்கும் முன்பாகவே தேவன் அவனுக்கு கட்டளைகளை கொடுக்கிறார். நீங்கள் தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 20, 21ஆம் வசனங்களில் இவைகளை வாசிக்க முடியும். வாசிங்க. போதும். அவன் ஜெபிக்கும் போது என்ன உண்டானது? கட்டளை பிறந்தது. இதை நீங்கள் தானியேல் 9 வாசிக்கிறோம். அவன் ஜெபிக்க தொடங்கும் போது என்ன வந்து விட்டது? கட்டளை வந்தது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படி ஒரு அனுபவம் இருக்கிறதா? கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தான். கர்த்தர் அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போதே அந்திபலியாகிய நேரத்தில் வந்தான். தானியேல் அவனை பார்த்த உடனே அவனுக்கு கட்டளைகள் வெளிப்பட்டதாக நீங்கள் 23ஆம் வசனத்திலே வாசிக்க முடியும். அவன் பாருங்க, தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு விண்ணப்பம் செலுத்தி பாவ அறிக்கை பண்ணி தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினான். நம்ம ஜபம் பண்ணும்போது பாவ அறிக்கை பண்ணி விண்ணப்பம் பண்ணி வேண்டிக் கொள்ளும் போது தேவன் என்ன செய்கிறாரா? அந்த விண்ணப்பத்துக்கு பதில் அளிக்கிறார். உடனே கட்டளை பிறந்தது. இன்னைக்கு பல வருஷமாக நம்ம ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு சில காரியங்கள் நடைபெறாத காரணம் சரியான விதத்தில் நாம் செய்யப்படாத பாவ அறிக்கை தான். தானியேல் சொல்லப்பட்டிருக்குது, அவன் ஜனங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பாவ அறிக்கை இருக்கிறதா? நம்முடைய வேண்டுதல் தேவன் கேட்க வேண்டுமானால் முதல் தரிசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் என்ன செஞ்சு கொண்டிருந்தான்னா, என் பாவத்தையும் என் ஜனத்தின் இஸ்ரவேலின் பாவத்தை அறிக்கையிட்டு பரிசுத்த பர்வதமாகிய என் விண்ணப்பத்தை கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். முதல்ல என்ன செஞ்சானா? முதல்ல அவன் பாவம், மற்றொன்று இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பாவம். ஒன்று நீ செய்கிற பாவம், மற்றொன்று குடும்பம் செய்கிற பாவத்தை நீ என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணணும்.
அறிக்கை செய்து விட்டு விட்டு பிறகுதான் நீ வேண்டுதல்குள்ளே வரணும். அதுதான் சரியான ப்ராசஸ்ஸு. அதை நீ ப்ராசஸ்குள்ளே வரும்போது தேவன் நீ வேண்டிக்கொள்ள தொடங்குறதுக்கு முன்பாக நினைவில் என்ன விண்ணப்பம் வைத்தாயோ தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளுக்கு அப்படியே கட்டளை கொடுக்கிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய நன்மைகளை பெறாமல் போவதுக்கு ஒரு காரணம் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடாதது. நிறைய பேர் பாவம் செய்கிறோம், ஆனால் அறிக்கையே செய்கிறதில்லை. அறிக்கையில் பல தன்மைகள் இருக்குது. ஒன்று தேவனிடத்தில் அறிக்கை செய்வது, மற்றொன்று செய்த நபர்களிடத்தில் போய் அறிக்கை செய்வது. இன்றைக்கி நம்ம இடத்துல என்ன அறிக்கை இருக்குது? ஒருத்தர் பேர் மனக்கசப்பாயிட்டோன்னா உடனே பாவம் மன்னிப்பு கேட்டணும். ஒன்று அவங்ககிட்ட கேட்கணும், ரெண்டாவது யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டோடைய சமத்தில் உட்காரணும். ஆண்டவரே நான் அப்படி பேசிட்டேன், என் குடும்பம் இப்படி செஞ்சிடுச்சு, என் குடும்பத்தை மன்னியும், என் பிள்ளைங்க பாவம் செய்தாங்க. யோபு அதனால தான் தினந்தோறும் காலையில் எழும்புவான். காலையில் எழும்பி என் பிள்ளைகள் ஏதாவது பாவம் செய்வார்கள் என்று சொல்லி என்ன செஞ்சிருவான்? பலியை செலுத்துவான் என்று யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். என் பிள்ளைங்க ஒருவேளை பாவம் செய்திருப்பாங்க, ஆண்டவரே அவர்களை மன்னியும் மன்னியும் மன்னியுன்னு அவன் அறிக்கை செய்தான். அதனால் அவனுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, சர்வ வல்லமையுள்ள தேவன். நீங்கள் அறிக்கை செய்துட்ட பிறகு விண்ணப்பங்களை கொண்டு வாங்க, வேண்டுதலை கொண்டு வாங்க, கர்த்தர் நிச்சயமாக அவை நம்மை கேட்கிறவர். அப்போ நாம் ஜெபிக்கிறதுக்கு எப்படி ஜெபிக்கணும்னா, அறிக்கை இட்டு விட்டு விட்டு நீங்கள் முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய அந்த பர்வதத்தில் இருக்கிற தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். தானியேல் அப்படி தான் ஜெபம் பண்ணினான், முழங்கால் படியிட்டான், முதலாவது தன் பாவங்களை அறிக்கை செய்தான். இன்றைக்கி நமக்குள்ள எத்தனை பாவங்கள் இருக்கிறது? நம்முடைய குடும்பங்களில் எத்தனை பாவங்கள் மறைந்து இருக்கிறது? பிள்ளைகள் ஒருவேளை இந்த காரியத்தால் தவறி இருக்கலாம், இந்த வாலிபத்தில் இப்படி தடுமாறி இருக்கலாம், ஆண்டவரே அவர்களே மன்னியும். அப்படி ஜபிக்கிறீங்களா? நாம எங்க ஜபிக்கிறோம்? அது கைகால் பார் ஒழுங்கா இருக்குதா பார், ரோடா அலையுது, இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இல்லை தெரியணும். சொல்ல வேண்டிய இடத்துல சொல்றது இல்லை, ரோடா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தா அது கம்ப்ளைண்ட் சரியாயிருமா? நம்மளால இன்னும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகல பிள்ளைகளை பற்றி பேச, மற்ற எல்லா இடத்துலும் போயிட்டான். நம்ம கம்ப்ளைண்ட் எங்கே கொண்டு வரணும்னா தேவசமத்தில் வைக்கணும். சரியில்லையா போடு, ஜபத்தில் வை, பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, அவங்க அக்கிரமங்களை மன்னியும், இனி அதுக்குள்ளே போகக்கூடாது, என் பிள்ளைகளை பரிசுத்தமாக காத்துக்கணும். நீ தேவசமத்தில் முழங்கால் போடு. நீ தானியேல இருந்தா, நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட விசேஷ ஆவி உள்ள ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய கிருபைக்குள்ள இந்த சபையில் உன்னை கர்த்தர் வைத்திருப்பாரே. ஆனால் முதலாவது நீ உன் ஜப ஜீவியத்தில் உன் பாவங்களை அறிக்கை செய்வாய். இரண்டாவது உன் முழு குடும்பத்தின் பாவங்களை அறிக்கை செய்வாய். பின்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தேவனுடைய பர்வதத்துக்கு நேராக தன் ஸ்தோத்திர பலியாக விண்ணப்பத்தை ஏறெடுத்தான். நீ 3 அனுபவத்துக்குள்ள வந்துதான் நீ ஜபத்தை ஏறெடுக்கணும். நம்மால் அப்படி இல்லை, ஜபம் எடுத்து வந்த உடனே தேவைகள் தான். ஆண்டவரே வீடு இல்லை, குடும்பம் இல்லை, கடன் இல்லை, பிள்ளை இல்லை, காரியம் இல்லை, இது இல்லை, அது இல்லை. கரெக்டு. நீ நாமக்காரராகிய தேவனுடைய சமூகம் எப்படிப்பட்டது? அவர் பரிசுத்தமும் நீதியும் உள்ள தேவன். அவருடைய சமூகத்தை, அவருடைய நாமத்தை உச்சரிப்பதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? அதை உணர வேண்டுமானால் நம் அறிக்கையிட்டு விட்டு விட்டு பர்வதத்தை நோக்கி பார்க்கணும். இப்போ நான் ஒரு சகோதரருக்கு பிடிக்காத சகோதரராக இருந்துட்டு அவர்கிட்ட போய் ஏதாவது கேட்டார் கொடுப்பார் நினைக்கிறீங்களா? கொடுப்பாரா? நான் ஒருத்தரை விரோதிச்சுட்டு அவங்க விரோதமான காரியம் எல்லாம் செஞ்சுட்டு மணிக்கணக்காக அவங்க வீட்டாண்ட போய் நான் டெய்லி போய் நிற்கிறேன், அதனால் அவங்க எனக்கு ஏதாவது கொடுக்க முடியும் நினைக்கிறீங்களா? முடியாது. ஏன்னா நான் அவங்களுக்கு விருப்பம் இல்லாத செஞ்சுட்டு இருக்கிறேன். உலக பிரகாரமான ஒரு மனுஷனுக்கே நம்ம விரும்பாத காரியத்தை செய்யும் போது, கொடுக்க மனம் இல்லாமல் போகும்போது, இந்த முழு உலகத்தையும் படைத்து நம்மை சிருஷ்டித்த தேவனுக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்து விட்டு அதை அறிக்கை செய்யாமல் அவருடைய முகத்தை பார்ப்பேன் என்று துணிகரமாய் போனால் நம்முடைய விண்ணப்பங்கள் வேண்டுதலுக்கு பலன் வருமா என்று சிந்தித்து பாருங்கள். தேவ சமூகத்துக்கு வரும்போது தானியேலை போல முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். நம்முடைய குடும்பத்தின் தலைமுறைகளின் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். பின்பாக பர்வதத்தை நோக்கி பார்க்க வேண்டும். இப்போ நீங்கள் ஜபிக்கும் போது கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி உங்களுக்கு ஒரு கட்டளை பிறப்பிப்பார். அப்போ நீங்கள் அந்த ஜப ஜீவியத்துக்கு வரலாம். முதலாவது அறிக்கை. இரண்டாவது, நீங்கள் அவருடைய நாமத்தை நோக்கி பார்க்க வேண்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்ற நாமத்தோடு உங்கள் ஜபத்தை தொடங்க வேண்டும். எபேசியரில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து என்ற நாமக்காரர் அவருடைய நாமத்தை கொண்டு பிதாவை நோக்கி நீங்கள் ஜபம் பண்ண வேண்டும். ஜபம் பண்ண வேண்டிய விதம் எப்படின்னா, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று பிதாவை நீங்கள் வைக்கணும். இன்றைக்கி சில பேர் பிதாவை கூப்பிடுறது இல்லை, பரிசுத்த ஆவியை வச்சுருக்கிறாங்க. சில பேர் குமாரனை வச்சுருக்கிறாங்க, ஆவியானவர் விட்டுட்டாங்க. ஆனால் ஒரு சபையில் 3 அனுபவங்கள் வேண்டும். ஒன்று, கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு ஆண்டவரே, நம்ம ஜபம் முடிக்கும் போது எப்படி ஜபிக்கிறோம்? ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவேன்னு சொல்கிறோம். ஏன்னா இயேசுவின் நாமம் அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல போய்விட முடியாது. பரலோகத்துக்கு பூமிக்கு ஒரே நாமம் இருக்கிறது, அது இயேசு என்னும் நாமம். நீங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு இயேசுவின் நாமத்தினால் பிதாவுடைய சமூகத்தை போவதற்கு நீங்கள் ஜபம் பண்ண வேண்டும், ஆவியிலே ஜபம் பண்ண வேண்டும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா அறிக்கை செஞ்சுருவோம்,
பிதாவினுடைய நாமத்தை கூட கூப்பிட்டுருவோம் இயேசுவின் நாமத்தினால. ஆனால் என்ன செய்ய மாட்டோம், ஆவியில் இருந்து ஜெபிக்க மாட்டோம். நீங்கள் எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படவும். நீங்கள் ஜபம் வேண்டிக் கொள்கிறதுக்கு உள்ளான மனுஷனில் ஒரு பரிசுத்தாவின் வல்லமை வேண்டும். ஜபத்தில் பரிசுத்தாவின் நீர் இல்லாமல் போனால் நம்முடைய வேண்டுதலுக்கு பலன் வராது. தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவியானுடைய வல்லமை இருந்ததினால கட்டளைகள் பிறந்தது. எப்படி ஜெபிக்க வேண்டிய விதத்தில் அவன் ஜெபிக்கிறான். முதல்ல அறிக்கை, அவனுடைய பாவம், ஜனத்துடைய பாவம், அதுக்கப்புறம் தேவனுடைய பருவத்தை நோக்கி ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொண்டு கேட்கிறான். கர்த்தர் அவனுக்கு அற்புதம் செய்கிறார், தூதனை அனுப்புகிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஏன் அற்புதங்கள் அதிசயங்கள் உடனே நடைபெறலைன்னா அறிக்கை இல்லாத பாவங்கள் இன்னும் நமக்குள்ளே இருக்கிறது. அறிக்கை செய்யணும். குமாரனாக இயேசுவின் நாமத்தில் பிதாவை நோக்கி பரிசுத்தாவிக்குள்ளாக நாம் ஜெபம் செய்ய வேண்டும். ஏன்னா நமக்கு அறிவு என்பது ரொம்ப கம்மி. நம்முடைய அறிவில் எப்படி ஜெபிக்கணும் தெரியாது. தெரியுமா? ஆண்டவரோடு எப்படி பேசணும் தெரியுமா? ஆண்டவர் யாராவது முகமுக பார்த்து நான் இப்படி தான் ஆண்டரோடு பேசுவேன். சில பேர் சொல்கிறாங்க நான் ஆண்டரோட சமோசா சாப்பிட்டேன், டீ சாப்பிட்டேன்னா கதை விட்டுருக்குறான். அவன் எந்த கடையில் ஆண்டவர் அங்கே சமோசா போட்டார், எந்த கடையில் டீ வித்துட்டு இருந்தான்னு எனக்கு தெரியல. பரலோகத்தில் சமோசா சாப்பிட்டாரான், டீ சாப்பிட்டாரான். இந்த வடை விடுற கதையெல்லாம் நம்மகிட்ட வேணாம். பைபிள் அப்படி சமோசா கடையும் இல்லை, அப்படி டீ கடையும் இல்லை. இந்த ஏமாத்துற வேலைகள்லாம் சுலகத்தில் இருக்குது. அதை தான் நம்மால் நம்பி அங்கே போய் குவிறான், பணம் கட்டுக்கட்டாக போடுறான். நீ சரியாயிருன்னு சொன்னால் இந்த சபைக்கு வரமாட்டேன், எங்கே சமோசா டீ இருக்குது அங்கே போகிறேன் அப்படின்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பரலோக ராஜ்யத்தில் பேசுவதற்கு நமக்கு பரலோக பாஷை அவசியமாக இருக்கிறது. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதம் மாம்சத்தில் அல்ல, ஆவியில் நிறைந்து ஜெபிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் இன்னும் அபிஷேகம் பெறல இந்த சபையில். நீ ஜெபம் பண்ணுற ஆவியில்னா சத்துரு உன்னை ஜெயித்து விடுவான். உன் வேண்டுதல், உன் நினைவுகள் கேட்கப்படாது. உன் நினைவுகள் ஜெபத்தை கேட்பதற்கு நீ தானியேலை போல, தாவீதை போல தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கணும். நீங்கள் எத்தனையோ வாலிபர் இந்த சபையில் உட்காந்துருக்கிற, ஓம மாதிரி வர, ஓம மாதிரி போகிற, ஜபிக்கிறது இல்லை, துதிக்கிறது இல்லை, கையை தட்டுறதில்ல, பாடுறது இல்லை, எப்படி சல மாதிரி வந்து அப்படியே ஓடிட்டு இருக்கிற. உன் அபிஷேகம் இல்லைன்னா நீ எத்தனை மணிக்கூர் நேரம் ஜபம் பண்ணினாலும் பலன் வராது. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வைத்து பிதாவை நோக்கி உள்ளான மனுஷனை பலப்படுகிற ஆவியோடு ஜபம் பண்ணினால் உன் ஜபங்கள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் மிகவும் அதிகமாய் உனக்குள்ளே கிரியை செய்கிறார். அல்லேலூயா. எங்க கிரியை செய்கிறாரு? உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அதெல்லாம் சொல்லப்பட்டுகிறது. நமக்கு எப்படி ஜெபிக்கணும் விளங்காது, எப்படி ஜெபிக்கணும் முடியாது. தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்ததுனால அவன் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறான். இன்னைக்கு நமக்குள்ள ஆவியில் நிரம்பி ஜெபிக்க முடிகிறதா? தானியேல் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 26, 27, 28 வசனங்களில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகிறது. வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கே 8ஆம் அதிகாரத்தினுடைய நீங்கள் 23 வீட்டில் படித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டுகிறது, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நாம் காணாததை நம்பினோம் ஆகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம் என்று 23, 24, 25 வசனங்களில் வாசிக்கிறோம். நீங்கள் பார்க்கிறது கிடைக்கும், நம்புறது நம்பிக்கை அல்ல. நாம் என்ன நினைக்கிறோம்? நம்முடைய கண்ணு பார்த்தா தான் நம்புவோம், தொட்டு பார்த்தா தான் நம்புவேன். தோமாவோட உத்தமமான ஆட்கள் சபையில் இருக்கிறோம். ஆண்டவரே ஏதாவது ஒரு அடையாளத்தை கொடுங்க, அப்போ தான் நான் உங்களை நம்புவேன், நீர் தெய்வம் நம்புவேன், நீ வல்லவை உள்ள தேவன் நம்புவேன். ஆனால் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ கண்டு நம்புகிறதுல நம்பிக்கை என்ன? காணாததை நம்புகிறது தான் நம்பிக்கை, அதுதான் விசுவாசம். ஜபம் பண்ணுகிறவர்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜபத்தில் தரித்திருக்க வேண்டும். அவர்கள் எப்படி ஜபிக்க வேண்டும்னா மாம்சத்தில் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் சொல்லுகிற உதவியின்படி ஜபிக்க வேண்டும். ஏன்னா தேவ சித்தம் நமக்கு புரியாது. நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியம் நான் வேண்டிக் கொண்டே இருக்கிறேன், இந்த காரியம் எனக்கு கிடைக்கலன்னு சொன்ன உடனே ஃபாஸ்டிங் போட ஆரம்பிச்சிருவோம். அடுத்த கட்டத்தில் என்ன செய்வோம்னா ஊழியக்காரர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். அடுத்த காரியம் வெளியே இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் எழுதி கொடுப்போம். அடுத்த காரியம் தூத்துக்குடி போவோம், நாகர்கோவில் போவோம், ஊராக அலைவோம், இப்படி எல்லாம் பண்ணுவோம். ஆனால் கடைசி வரைக்கும் பெடிஷன் கேட்கப்படாது. அங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி ஜெபிக்க வேண்டுமென்றால், ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறபடியால் நமக்கு ஏற்றபடி வேண்டிக் கொள்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமிச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஏன் இயேசுவின் நாமத்தில் பிதாவுடைய நாமத்தை நோக்கி நாம் பரிசுத்தாவிக்குள்ள ஜெபிக்க வேண்டும் என்றால் நமக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று புரியாது, தெரியாது. அல்லேலூயா.
ஆண்டவர் நோக்கி எப்படி ஜெபிக்கணும் நமக்கு என்ன இல்லை, ஞானம் இல்லை. ஆனால் வசனம் சொல்லுது நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை யார் உணர்த்துவார்னா ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தவர். அதுக்காக நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆவி என்னும் அச்சாரத்தின் முத்திரை, ஒரு சீலை பெற்றிருக்கிறோம். அதுதான் அபிஷேகம். நீங்கள் நிறைய பேர் அபிஷேகம் பெறல, அந்நிய பாஷைகள் அடையாளத்தோடு பெறாமல் இருக்கிறீங்க. நீ எவ்வளவு ஆவியில் பலப்பட்டு ஜெபிக்கிறாயோ தேவன் உன் வேண்டுதலுக்கு பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். நமக்கு தெரியுமா இது எப்படி கேட்டால் பெற்றுக்கொள்ளலான்னு? இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைங்கிட்ட சின்ன குழந்தைகிட்ட ஒரு பொருளை கொடுத்துட்டு ரிட்டன் அவங்ககிட்ட பெறணும்னா அவங்ககிட்ட பேசுகிற விதத்தில் பேச தான் கொடுப்பான். இல்லைன்னா இன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து அழுதுட்டு இருப்பான், நீ அவன்கிட்ட வாங்கவே முடியாது. அது பெரிய தலைவலியாக மாறிடும். அந்த ஒரு பொருளுக்கு 4 பொருள் வாங்குற மாதிரி மாறிடுவேன். ஆனால் வசனம் சொல்லுது நீ பிள்ளைகள் இடத்துல எப்படி நீ ஒரு வேண்டிக் கொண்டதை பெறுவதற்கு இருக்கிறாயோ நாம் தேவனத்தில் பெறுவதற்கு நமக்கு ஒரு கிருபை இருக்குது. அது பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம். அது ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிந்திருக்கிறார். தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் தேவனத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் அப்படி சித்தம் இல்லாமல் ஒன்று நடைபெறாது. அப்போ நாம் என்ன செய்யணும்னா ஜெபத்தில் ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன, நல்ல ஆவியில் நிரம்பி ஆவியான்ட்ட கேட்கணும். ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நான் ஜெபிக்கிறேன், ஆவியான எனக்கு உதவி செய்ய, இந்த வேண்டுதலுக்கு எனக்கு பதில் தார், இந்த விண்ணப்பத்துக்கு எனக்கு பதில் தார். என் நினைவில் இந்த காரியங்கள் இருக்குது, என் மனதில் இந்த காரியங்கள் இருக்குது, என் வேண்டுதலுக்கு இது இருக்குது, என் வேண்டுதலுக்கு பதில் தாரும்னு முதலாவது நீங்கள் அறிக்கை செய்யணும். ரெண்டாவது உங்கள் குடும்பங்களுக்காக அறிக்கை செய்யணும். மூன்றாவது பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியின் அச்சாரத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் விண்ணப்பிக்கணும். இப்படி விண்ணப்பித்தால் வேதம் சொன்ன வசனத்தின்படி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே அவர் கிரியை செய்கிறார். உங்களுக்குள்ளே கிரியை செய்வார் ஆவியானவர். நீ போ, சக்ஸஸ் தான் உனக்கு. நீ இந்த காரியத்தை நினச்சிருக்கிற, நீ போ, நான் அதை நான் பார்த்துக்கொள்கிறேன். நீ இதை வேண்டிகிட்டே இருக்கிற, நீ போ, நான் பார்த்துக்கொள்கிறேன். எங்கேருந்து சொல்லுவார்னா உனக்குள்ளே இருந்து பேசுவார். நீ சில பேர் சொல்கிறான் ஏதோ என் மைண்டுக்குள்ளே பேசிகிட்டே இருக்குது, சாவுன்னு சொல்லுது, தூக்கு போட்டுக்குன்னு சொல்லுது, தண்டவாளத்தில் தலைவைன்னு சொல்லுது, வீட்டை விட்டு ஓடுன்னு சொல்லுது. இந்த நினைவுகள் மனதை கெடுக்கிறது காரணம் என்ன? அவனுக்குள்ளே இருக்க வேண்டியதான பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அவனை விட்டு தூர போகும்போது உலகத்தின் நினைவுகளும் சத்துருவின் நினைவுகளும் அவனை தாக்க ஆரம்பிக்கிறது. அவன் வேண்டிக் கொள்கிற நினைவு அவனுக்கு சித்திக்காமல் போகிறது. நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே அவர் கிரியை செய்வதற்கு பிதாவின் நாமத்தை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு அறிக்கையிட்டு ஏறெடுக்கிற எந்த ஜபத்துக்கும் வசனம் சொல்லியிருக்கிறது மிகவும் அதிகமாய் உங்களுக்குள்ளே கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. நீங்க நமக்குள்ள அப்படி இருக்கிறது. ஜபத்தில் 4 விதமான ஜபங்கள் இருக்கிறது. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை வாசிக்கும் போது எப்படிப்பட்டதான ஜபங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜபத்தில் 4 விதமான ஜபங்களை குறித்து இந்த வசனத்தில் நாம் படிக்கிறோம். அதில் ஒரு ஜபத்தை தான் நாம் அங்கே எபேசியரில் வாசித்தோம், வேண்டுதல் என்னும் ஜபம். ஜபத்திலே 4 தன்மைகள் உண்டு. ஒன்று விண்ணப்பங்கள், மற்றொன்று ஜபங்கள், மூன்றாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அது வேண்டுதல்கள், 4வது ஸ்தோத்திரங்கள். இது பழைய ஏற்பாட்டு நாட்களில் அவர்கள் செலுத்தின பலியிலிருந்து கூட நாம் வாசிக்க முடியும். அது யாத்திராமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை விளக்கமாய் சொல்ல இப்போ சமயம் இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி தருகிறேன். ஜபத்தில் 4 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று விண்ணப்ப ஜபம், மற்றொன்று ஜபங்கள், மற்றொன்று வேண்டுதல்கள், மற்றொன்று தேவனிடத்தில் நாம் சொல்லுகிறதான ஸ்தோத்திர பலிகள். இதை 4 காரியத்தில் ஆங்கிலத்தில் சொல்லும்போது விண்ணப்பங்கள் என்பது சப்ளிகேஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜபம் பிரேயர் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேண்டுதல்கள் இன்டர்செஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திர பலிகள் தேங்க்ஸ் கிவிங், துதி ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறது. 4 தன்மைகளை தேவனோடு உறவாடுவதற்கு, தேவனுக்கு தெரியப்படுத்துவதற்கு தெய்வம் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 4 நான் விளக்குவதற்கு இப்போ சமயம் இல்லை. வேண்டுதலை மட்டும் நான் உங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். இந்த 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காக அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நாம் எதற்காக வேண்டுதல் முதலாவது செய்ய வேண்டுமானால் முதல் காரியம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அமைதலாய் ஜீவனம் பண்ணும்படிக்கு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க, அமைதல் இல்லை. காற்றை போல கொந்தளிக்குது, போராட்டம், கண்ணீர், சூழ்நிலைகள் மாறுது. ஆனால் அங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எதற்காய் முதலாவது வேண்டுமானால் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படி. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அமைதி இருக்குதா? அமைதி இருக்கிறதா? போராட்டம் இருக்குதா? உலகத்தில் பாருங்கள், அமைதியை தேடி எங்கேயோ காசி போகிறான், ராமேஸ்வரம் போகிறான், எங்கேயோ அலையிறாங்க. அமைதி கிடைக்குமா? மனுஷங்க எங்கே தெரியுமா அமைதி இருக்குது? ஒன்று தேவ சமூகம்,
மற்றொன்று கல்லறை தான். கல்லறைக்கு போனால் தான் என்ன இருக்குது அவனுக்கு அப்படின்னு உலகம் சொல்லுது. ஆனால் தேவனுக்குள் இருக்கிறவனுக்கு தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் ஒரு அமைதியான ஒரு மனநிலைமை கிடைக்கிறது. அங்கே சொல்ல எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படி. நீங்கள் நல்ல ஒழுக்கத்தோடு வாழணும்னா, நீங்கள் கலகமில்லாத ஒரு ஜீவனம் பண்ணும்படிக்கு, நீங்கள் அமைதலான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, இந்த 3 காரியங்கள் பெறுவதற்கு நீங்கள் ராஜாக்களுக்காக வேண்டுதல் பண்ண வேண்டும். இன்றைக்கி உலகத்தில் பாருங்கள், ஜனங்களை கலங்கடிக்கிறது அரசியல்வாதிகள், ஜனங்களை கலங்கடிக்கிறது நமக்கு மேலே இருக்கிற ஆட்சி செய்கிறவர்கள், நமக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள், நமக்கு மேலே இருக்கிற குடும்பத்தினர்கள். நம்ம யாரெல்லாம் ஆளணும்னு நினைக்கிறாங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஒழுக்கத்தை கெடுக்கிறாங்க, நமக்குள்ள கலகங்களை உண்டு பண்ணுறாங்க, நம்ம அமைதியை கெடுக்கிறாங்க. சிலர் கேட்பீங்கன்னா என் வேலையில் அமைதியே இல்லை, சில கேட்பீங்களா நம்மளுடைய வாழ்க்கையில் போராட்டத்தின் உச்சகட்டத்தில் நான் இருக்கிறேன். காரணம் எனக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள், மேலே இருக்கிற என் மாமியார் எல்லாம் என்ன போராடுறாங்க. காரணம் என்ன? நீங்கள் ஜெபிக்க வேண்டிய விதத்தில் முதலாவது ஜெபம் ராஜாக்களுக்காக நீ ஜெபிக்கணும். எதற்காக? நீ நல்லொழுக்கமுள்ள ஜீவனம் பண்ணும்படி, கலகமில்லாத வாழ்க்கை வாழும்படிக்கு. 3வது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படி. நீங்கள் பாருங்கள், தேசத்தில் எங்கே பார்த்தாலும் பிரச்சனை. இந்த யூனிவர்சிட்டியில் பெண்ணை எடுத்துட்டான், அந்த யூனிவர்சிட்டியில் கொலை பண்ணிட்டான், ஆட்களை துண்டாக்கிட்டான். இதுக்கெல்லாம் யார் ஜெபிக்கணும்னா நாம் திறப்பில் நின்று ஜெபிக்கணும். நீ ஜெபம் பண்ணினாதான் தேசத்தில் அமைதல் உண்டாகும். போலீஸை கொண்டு வரதுனாலோ ஒரு பெரிய ஆர்மியை கொண்டு வரதுனாலும் அமைதல் உண்டாகாது. தேவன் அமைதலை கொண்டு வருகிறவர். காற்றையும் கடலையும் ஒரே வார்த்தையை சொன்னார், அமைதலாய் போனது. படகுல காற்று வீசுது, சீசல சொன்னால் ஆண்டு நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா? ஆண்டு சொன்னார், எப்போ அப்போ விசுவாசிகளை இதை கண்டு ஏன் பயப்படுறீங்க? ஒரே வார்த்தை சொன்னார், காற்றும் இல்லை, கொந்தளிப்பில், கடலில் எல்லாம் அமைதல் உண்டானது. நம்முடைய வாழ்க்கையிலும் கொந்தளித்து கொண்டிருக்கிறதான போராட்டங்கள் யார் மூலமாகவோ எவர் மூலமாகவோ வந்திருக்கலாம். அந்த அமைதியை கெடுக்கிற வல்லமை நீ ஜெயிப்பதற்கு நீ தேவ சமூகத்தில் வேண்டி நிற்க வேண்டியது இருக்கிறது. ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணு. முதலாவது நீ அமைதல் உள்ள வாழ்க்கைக்காக நல் ஒழுக்கத்தோடு கலகம் இல்லாமல் அமைதலோடு வாழ்வதற்கு ராஜாக்களுக்காக நீ வேண்டுதல் செய். உங்கள் வீட்டில் இருக்கிற ஆட்களுக்காக, உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க உயர்லேருந்து அவங்களுக்கு மேலே இருக்கிற உயர்ந்திருக்கிற ஆட்களுக்காக, மேனேஜர்ஸ்களுக்காக, உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்களுக்காக, அரசியல்வாதிகளுக்காக, பிரசிடென்ட்டுகளுக்காக ஒவ்வொருக்காய் ஜெபிக்கணும். ராஜாக்கள் என்று சொல்லுவது அதிகாரம் உள்ளவர்களே காண்பிக்கிறது. நம்ம மேலே யாரெல்லாம் அதிகாரம் செலுத்துகிறாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அதிகாரம் செலுத்துகிறான். எதுக்கு? நம்ம அமைதியில் கெடுக்கும்படிக்கு, நம்ம ஒழுக்கத்தை கெடுக்கும்படி. நீ நல்லா ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன், உன் ஒழுக்கத்தை கெடுக்கணும், ஏதாவது ஒரு கழகத்தை யார் மூலமாக கொண்டு வரணும்னு ஏதாவது ஒரு ஆலோசனை கொண்டு வந்து வைக்கிறான், அமைதலான ஜீவனத்தை கெடுக்கும்படிக்கு. இதை நீ ஜெயிக்கிறதுக்கு ராஜாக்களுக்காக, அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நாம் எல்லா மனுஷனும் ரட்சிப்படியும் சத்தியத்தை அறிகிற அறிவடியும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணினா அந்த அதிகாரம் மூலம் ரட்சிக்கப்படுவாங்க. அந்த உங்களை பலவீனப்படுத்தின ஆட்கள் கர்த்தர் ரட்சிப்பார். அவன் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் உங்களுக்கு கலகம் உண்டாக்குறவங்க, உங்கள் அமைதியை ஜீவனத்தை கெடுக்கிறவங்க, உங்கள் ஒழுக்கமான பரிசுத்த ஜீவத்தை கெடுக்கிற யாராக இருந்தாலும் ராஜாக்களுக்காக, அதிகாரம் உள்ளவர்களுக்காக நீங்கள் ஜெபத்தை எடுக்கணும். இன்றைக்கி உங்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிற வல்லமைகள் என்ன? எந்த மனுஷன் உங்கள் மேல் அதிகாரத்தை செலுத்துகிறான்? யார் உங்கள் மேல் அதிகாரத்தை செலுத்தி உங்கள் வழிகளை கெடுக்கிறான்? யாராக இருக்கலாம். ஜபத்தில் கொண்டு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கும் போது கர்த்தர் சொல்கிறாரு, அவன் ரட்சிக்கப்படுகிறான், சத்தியத்தை அறிகிற அறிவு, அவன் அறிவை பெறுகிறான், இது தேவ சித்தமாய் இருக்கிறது. அதனால தான் எஸ்தர் ராஜாத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், எஸ்தர் ராஜாத்தி அவள் ஒரு அடிமை பெண்ணை போல வாழ்ந்து கொண்டிருந்தவள். அவள் சொல்கிறா, யூத வர்க்கத்தை அழிப்பதற்கு ஒரு கூட்டம் எழும்பியிருக்கிறது, கலகம் பண்ணுறாங்க, நம்முடைய ஜபஜீவியத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க, நம்முடைய கலகம் பண்ணி நம்ம ஜீவனத்தில் சமாதானத்தை கெடுக்க முடியாது நினைக்கிறாங்க. ஒருத்தர் அல்ல, 2 பேர் அல்ல, ஒரு பெரிய பெருசியர் கூட்டமே எழும்புது. அங்கே நீங்கள் வாசிக்கும் போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எஸ்தர் 1ஆம் அதிகாரத்தில் கூட வாசிக்கிறோம், ராஜா எப்படிப்பட்டவன் என்றால் 120 நாடுகளுக்கு அவன் ராஜாவாக இருந்தான். 127 நாடுகளுக்கும் அரசாண்டதான அகாஸ்வேரு என்னும் ராஜா. அவன் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரை, இந்து தேசம் என்பது இந்தியாவையும் காண்பிக்கிறது. ஆகவே 127 தேசத்துக்கும் ஒரே ராஜாவாகிய அகாஸ்வர் இடத்தில் பேசுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கி நம்ம ஏரியாவில் இருக்கிற கவுன்சிலர் இடத்துல பேசுவதற்கே நம்மில் பாதி பேருக்கு தைரியம் இல்லாமல் அவன் செய்வானோ செய்ய மாட்டான்லாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த எஸ்தர்
அவன் சொல்கிறான், நான் 127 நாடுகளுக்கு ராஜாவிடத்தில் நம்முடைய குலம் காக்கப்படுவதற்கு, யூத ஜனங்கள் பாதுகாக்கப்படுவதற்கு நான் போய் பேச வேண்டும். நீங்கள் என்ன செய்வீர்களானால் 3 நாட்கள் அல்லும் பகலும் புசியாமலும் கொடியாமலும் நானும் என் தாதிமாரும் உபாசிக்கிறோம், நீங்களும் உபாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று அவரிடத்தில் சொல்லி அனுப்பினதை வாசிக்கிறோம். சூசானில் இருக்கிற யூதரெல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் கொடியாமல் இருந்து எனக்காக உபாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமார்களும் உபாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி, எதை மீறி? தானியேல் கூட நினச்சி, தானியேலுடைய ஜபம் கூட நீங்கள் அப்படி தான். ராஜா பத்திரத்தில் முத்திரை வச்ச 6ஆம் அதிகாரத்தில் சட்டத்தை மீறி ஜபம் பண்ணுறான். இன்றைக்கி சட்டம் திட்டங்கள் சொல்லுது, மத மாற்ற தடை சட்டம், இந்த சட்டம் அப்படின்னு சொல்லி ராஜாக்கள் அதிகாரிகள் வரான். நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. யூதாவில் இருக்கிற ஜனத்தை முடக்கும்படி, ஜெபிக்கக்கூடாதபடி எழும்புகிற, ஒழுங்கின்மையாக வாழ்க்கையை கொண்டு போகிற, கலகத்துக்கு கொண்டு போகிற, நம்முடைய அமைதியை கெடுக்கிற எந்த வல்லமையாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் நாம் ஏறெடுக்க வேண்டிய ஜபம் சரியாக இருந்தால் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எஸ்தர் ராஜாத்தி 6 மாதம் வெள்ளைப்போளத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கத்தினாலும் முதலாவது சுத்திகரித்து கொண்டதாக எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் சுத்திகரித்த பின்பு 3 நாட்கள் தேவ சமூகத்தில் அல்லும் பகலும் புசியாமலும் 3 நாட்கள் ஜபத்தில் நிற்கிறார். அதனால் கர்த்தர் என்ன செய்தார்? நீங்கள் எஸ்தரின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரத்தின் 2-3 வசனம், நேரம் இல்லை, நான் வசனம் மட்டும் சொல்கிறேன். 2-3 வசனங்களில் வாசிக்கும் போது எஸ்தர் ராஜாத்தி ராஜாவிடத்தில் போய் பிரவேசித்து, ராஜாவே, நீர் ஒரு விருந்தை நான் உமக்கு ஆயத்தம் பண்ணுகிறேன், நீர் அந்த விருந்திலே பங்கு பெற வேண்டும் என்று சொல்லுகிறார். ராஜா அவரை நோக்கி 3ஆம் வசனத்தில், எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற யாவற்றையும் மன்றாடு, என்ன ராஜ்யத்தில் பாதி வேண்டுமானால் கேட்டாலும் என்ன பண்ணுவாரா? எதனால தெரியுமா இது நடந்தது? 127 நாட்டுக்கும் ராஜா பூமியில் இருக்கிற ஜனத்தை கலங்கடித்து, யூதாவே கலங்கடித்து அமைதலை கெடுத்திருக்கிற ஒரு வல்லமை உள்ள மனுஷனை ஒரு பெண் கலங்கடிக்கிறார். அதுதான் வேண்டுதலின் ஜெபம். நீ கலங்கடிக்க வேண்டிய வல்லமையை கலங்கடிப்பதற்கு, உன்னை கலங்கடிக்கிற எழும்புகிற ஆயுதங்களை கலங்கடிப்பதற்கு, சத்துருக்களை முறியடிப்பதற்கு ஒரு ஆயுதம் இருக்கிறது, அதுதான் ஜெபம். உங்கள் வேண்டுதல்கள் சரியாக இருக்குமானால் நினைவும் வேண்டுதலையும் கர்த்தர் அறிந்த தேவனாக இருக்கிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 5ஆம் அதிகாரத்தினுடைய வசனங்களில் வாசிக்கும் போது 6ஆம் வசனத்தில், விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படுகையில் ராஜா எஸ்தரை பார்த்து, உன் வேண்டுதல் என்ன? இந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்க. மறுபடி ராஜா கேட்குறான், உன் வேண்டுதல் என்ன? நீங்கள் திரும்ப கூட வாசிக்கும் போது நீங்கள் 7ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் கூட அதே சொல்லப்பட்டிருக்கு. 2-3 உன் வேண்டுதல் என்ன, உன் மன்றாட்டு என்ன? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்க, உன் வேண்டுதல் என்ன, உன் மன்றாட்டுதல் என்ன? போன வருஷமெல்லாம் நீ வேண்டிக் கொண்டாயே, கடந்த நாட்கள்லாம் நீ மன்றாடினாயே, உன் வேண்டுதல் என்ன, உன் மன்றாட்டுதல் என்ன? ராஜாவாகிய தேவன் உனக்கு அதை இந்த நாளில் கட்டளையிட விரும்புகிறார். நீ அதை பெற்றுக்கொண்டு திரும்புவாயாக. அல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தி அல்லும் பகலும் புசியாமல் குடியாமல் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து ஜெபம் பண்ணி உட்கார்ந்துருக்கிறார். எதுக்காகனா, தனக்காக மட்டும் இல்லை, தன்னுடைய யூத குலம் மீட்கும்படியாக. ஒரே ஒரு ஆமானு முழு தேசத்தை கலங்க பண்ணிட்டான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கலங்கடிக்கிற யார்? ஆமானா எந்த பொல்லாதாவியது? இன்றைக்கி நீ தேவ சமூகத்தில் சொல்லு, அவன் இல்லாமல் போகிற நாட்கள் விரைவிலே வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? என்னதாங்க ராஜா உயர்த்த போகிறாரு, என்னதான் ராஜா கொண்டு போய் சிங்காசனத்தில் வைக்க போகிறாரு, எல்லாம் எனக்கு தான் கிடைக்கணும், வேறு யாரும் கிடைக்கக்கூடாது. இந்த ஆமானுடைய ஆவி அந்த எஸ்தருடைய யூதருடைய எந்த ஆசீர்வாதம் யூதர்கள் பெறக்கூடாது, ஜெபிக்கிறவங்க கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த நன்மையும் பெறக்கூடாதுன்னு தான் பிசாசுடைய காரியமே. நீங்கள் ஆஸ்வதிக்கப்படக்கூடாது, நீங்கள் உயர்த்தப்படக்கூடாது, நீ மேன்மையை பெறக்கூடாது. இது எல்லாம் ஒரு ஆமானுடைய ஆவி உன்மேல் கண்ணோட்டமாக இருக்கிறது. நீ என்னெல்லாம் பண்ணுற, நீ எப்படியெல்லாம் உயர்த்தப்படுறன்னு யாருடைய கண்ணு உங்கள் மேலே இருக்குதுன்னா ஆமானுடைய கண்கள். அவன் விருந்துக்கு வரப்பட்டான். அவன் சொல்கிறான், ராஜாவுடைய கண்கள் இருந்தது. நீங்கள் எஸ்தர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை கூட வாசித்து பாருங்கள், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? போதும் கவனிங்க. ஆமான்னு சொல்கிறேன், என்னை தவிர ராஜா யாரையும் விருந்துக்கு அறிக்கல, என்ன தான் எல்லாரும் நமஸ்கரிக்கணும், எல்லாரும் என்ன தான் உயர்த்தணும் அப்படின்னு ஆமானுக்குள்ளே ஆவி வந்தது. இன்றைக்கி எத்தனையோ அரசியல்வாதிங்க, எத்தனையோ மனுஷங்க ஆண்டவருடைய நாமத்துக்கு கனத்தை செலுத்தாமல் என்ன தான் உயர்த்தணும், நான் தான் பெரிய ஆள், என் கடவுள் தான் பெருசுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் நீ வேண்டிக் கொள்ளும் போது, நீ நினைக்கும் போது, உன் ஜெபம் சரியாக இருந்தால், எஸ்தர் ராஜாத்தி கேட்டது போல ராஜ்யத்தில் பாதி வேண்டுமானாலும், பாதினா ராஜ்யத்தை அவள் கேட்கல, அவள் கேட்டது என் ஜனத்தை மீட்டு கொடு. ஆனால் அவன் சொல்கிறான், இந்த ராஜ்யத்தை வைத்து நான் ஒன்றும் செய்ய முடியாது, ராஜ்யமே கர்த்தருடையது, இந்த ராஜ்யத்தை நீயே வைத்துக்கொள்ளு. ஹல்லேலூயா.
உன் ஜபம் சரியா இருந்தால் எவன் நம்ம மேல ஆளுகை செய்கிறானோ அவனுடைய ஆளுகையில் அவன் விழ தள்ளப்படுவான், நீ அந்த ஆளுகைக்கு கொண்டு வரப்படுவாய். எஸ்தர் ஆளுகைக்கு கொண்டு வரப்பட்டது மனுஷருடைய ரெக்கமெண்டேஷன் இல்லை, கர்த்தருடைய சமூகத்தில் ஏறெடுத்த ஜபம் அவளை அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினது. நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அவள் வேண்டிக் கொண்டே இருந்தால் 7ஆம் அதிகாரத்தினுடைய வசனத்தில் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் ராஜாத்தியாகிய எஸ்தர் போதும் கவனிங்க, நீங்கள் மற்ற காரியங்களை அப்புறம் வாசிச்சு கொள்ளுங்க. 4ஆம் 5ஆம் வசனங்கள் கூட எஸ்தர் ராஜாத்தி ராஜாட்ட கேட்குறா, என் வேண்டுதலுக்கும் என் மன்றாட்டுதலுக்கும் என் ஜீவனும் என் மன்றாட்டுதலுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடுவீராக. இன்றைக்கி நம்முடைய காரியங்களை பாருங்கள், குடும்பங்கள் எத்தனையோ அமைதியை கெட்டு போகிறதுக்கு பல ஆட்கள் நமக்கு மேலே இருக்கிறவங்களாம் காரணமாக இருக்கிறாங்க. பதவியில் இருக்கிறவங்க, உயர்ந்திருக்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, பெரிய ஆட்கள் காண்பிக்கிறவங்க எல்லாருமே நம்ம அமைதியை, நம்ம ஜப ஜீவியத்தை, நாம் தேவனோட உறவை அவங்க எல்லாம் கெடுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஜெபிக்கும்போது அந்த வல்லமைகள்லாம் கர்த்தர் முறியடித்து ராஜாவின் கண்களில் எஸ்தருக்கு கிருபை கிடைத்தது, அவருடைய வேண்டுதல் கிடைத்தது. இன்றைக்கி நீங்கள் வேண்டும் போது நீங்கள் சரியான எஸ்தராக தானியேலாக அபிஷேகத்தோடு அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்போது நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு நினைப்பதற்கும் அதிகமாக, மிகவும் அதிகமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமான் தூக்கு மேடையை பண்ணி வச்சிருந்தான். எதுக்குன்னா எப்படி ஆகிலும் மொர்தெகாயை கொண்டு போய் கொலை செய்ய வேண்டும். இன்றைக்கி நம்மை அழிப்பதற்கு பல ஆமானின் வல்லமைகள் அலைந்து கொண்டிருக்கிறது. பல வல்லமைகள், நான் உன்னை விட பெரிய ஆளு, உன்னை அடிக்கிற பாருன்னு சுத்துறான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அந்த ஆமானின் ஆவி அழிப்பதற்கு உன் வேண்டுதலுக்கு உன் ஜீவனும் மன்றாடுதலுக்கு உன் ஜனங்களும் கர்த்தர் கட்டளையிடுவாராக. வேண்டுதலுக்கும் ஜபமும் சரியா இருந்தா உன் ஜீவனுக்கு பதிலாக ராஜ்யத்தை கர்த்தர் தருவார், ஆளுகையும் மேன்மையும் உன்னை சேரும். எஸ்தர் 7ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தில் எவன் உனக்கு காலுக்கு கண்ணி வைத்து உன்னை அழிக்கணும்னு எழும்புறானோ வேலையில், அவன் எப்பேற்பட்ட அதிகாரியாக இருந்தாலும் நீ ஜெபிக்கும் போது எவன் உனக்கு கண்ணி வைத்தா அந்த கண்ணி அவனுக்கு தான் கண்ணியாக மாறும். அல்லேலூயா. ஆமாம், நினச்சான் மொர்தெகாயை தூக்கி போட்டுட்டு எல்லா அதிகாரம் ராஜா என்னை கொடுத்து என்ன தான் தூக்கி மேலே வைக்க போகிறாரு. இன்றைக்கி பல கனவு கண்டுட்டு இருக்கிறான், நம்மளை அடிச்சுட்டு நமக்கு மேலே அவன் வந்துடணும். இதெல்லாம் பிசாசுடைய திட்டம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், எஸ்தர் நீ ஒரு அனாதை பெண், கைவிடப்பட்ட பெண், உனக்கு யாரும் உதவி இல்லை. ஆனால் உனக்கு உதவி எங்கே இருந்து வருகிறது என்றால், ஜெபிக்கிறவன், வேண்டிக் கொள்கிறவன், மன்றாட்டுகிறவன், உபாசித்து ஜெபிக்கிறவனுக்கு பரலோகத்தின் தேவன் மன்றாட்டுதலை கேட்டு ராஜாக்களுடைய கண்களிலே கிருபையை கிடைக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அவ ஒரு அனாதை பெண்ணு, யாரும் இல்லை, கேட்பார் அற்று கிடக்கிறார். நீங்கள் நம்மில் பாதி பேர் யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. உன் ஜபத்தை கேட்கறது கர்த்தர் இருக்கிறார். நம்முடைய தேவன் நம்முடைய விண்ணப்பத்தையும் நம்முடைய ஜபத்தையும் கேட்கிற தேவன். அல்லேலூயா. யாரும் கேட்கல நினைக்காத, ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. நம்முடைய மன்றாட்டுதலுக்கு செவி கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யார் தூக்கு மேடை ரெடி பண்ணானோ தூக்கு அவனுக்கு போடப்பட்டது. அது மாத்திரமல்ல, எஸ்தர் பார்த்தா இனி இந்த ஜனத்தில் எவனை விட்டாலும் நமக்கு விரோதம் எழுப்பிடுவான். கர்த்தர் என்ன செய்தார், எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ராஜாத்திக்கிட்ட திரும்ப கேட்க, ராஜாத்தி நான் உனக்கு என்ன செய்யணும்? அவள் சொல்கிறா, எஸ்தர் நீ ஆமானை கொண்டுட்ட, ஆமானுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவனை ஒருவர் விடாமல் எல்லாரையும் கொன்று போடணும். ஆமானின் 10 குமாரரையும் கொன்று அவன் என்ன செய்தானா நிர்மூலமாக்கினார்கள் என்று வாசிக்கிறோம். முழு குடும்பத்தையும் வேரோடு கர்த்தர் அடிச்சிட்டார். உனக்கு விரோதமாக எழும்பர் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். எந்த வல்லமை ஒரு வழியாக வருமா, நீ திரும்பி பார்த்தா அவன் இருக்கிற இடம் எல்லாம் வேரோடு பிடுங்கப்படுவான். அதனால தான் வசனம் சொல்லப்பட்டு, இன்று கண்ட எகிப்தரை நீ ஒரு நாளும் காண மாட்டாய். ஆமானும் இல்லை, ஆமானுடைய குடும்பமே இல்லை. இன்றைக்கி நமக்கு விரோதமாக எழும்புற எத்தனை குடும்பங்கள் இருக்குது, எத்தனை ராஜாக்கள் இருக்கிறாங்க, எத்தனை அதிகாரமுள்ளவங்க இருக்கிறாங்க. நம்ம குடும்பத்தை கலங்கடிக்கும்படி, நம்ம அமைதியை கெடுக்கும்படி, நம்ம ஜபஜீவியத்தை கெடுக்கும்படி, நம்முடைய பரிசுத்தத்தை கெடுக்கும்படி இருக்கிற வல்லமைகள் என்ன? எஸ்தர் ராஜாத்தியே, இந்த தேவனுடைய சமூகத்தில் அனாதியாக திக்கற்றனா இருக்கலாம், திக்கற்றக்கு சகாயம் செய்கிற தேவன் உன் ஜபத்துக்கு பதில் தருவாராக. அல்லேலூயா. 2வது காரியத்தை வாசிக்கும் போது எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிங்க. எபிரேயர் 5:7.
போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வசனத்தில், மாம்சத்தில் இந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. நம்முடைய ஜபங்கள் விண்ணப்பங்கள் எப்பேற்பட்ட மரண வல்லமைகள் வந்தாலும் நாம் ஜபம் பண்ண வேண்டிய விதம் இருக்கிறது. பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்யும் போது பயபக்தி நிமித்தம் அவைகளை அவர் கேட்கிறார். உங்கள் பயபக்தி எங்கே இருக்குதுன்னா உங்கள் கண்ணீரில் இருக்குது. உங்கள் பயபக்தி தேவன் மேல் வைக்கிறது எங்கே இருக்குதுன்னா உங்கள் விண்ணப்பத்தில் இருக்கிறது. உங்களை ரட்சிக்க வல்லமுள்ளவரை நோக்கி நீங்கள் எப்படி வேண்டுதல் செய்யணும்னா பலத்த சத்தத்தோடு. நீங்கள் சபையில் பாருங்கள், ஓம மாதிரி ஜபம் பண்ணுறாங்க நிறைய பேர். சத்தமிட்டு கதறு, கூப்பிடு, அடக்கி கொள்ளாத, அப்படியே சோதரம் 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 அப்படி இல்லை. வாயை தர, உன் வாயை விரிவாய் தர, நான் அதை நிரப்புவேன். சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாத. தேவ சமூகத்தை வந்துட்டு பிறகு மௌனமாக இருக்கக்கூடாது. நாம் ஆராதிக்கிற தேவன் கட்டப்பட்ட தேவன் அல்ல, அவர் பேசுகிற தேவன். நீ பேசுனா அவர் உன்னோட பேசுவார். சத்தமிட்டு அழு. வசனம் சொல்லுது, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாது, பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி. கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுறீங்களா? நீ நிறைய பேர் கண்ணீரே வர்றதில்லை. ஊரில் ஒரு ஆள் ஒரு காரியம் சொல்லிட்டேன்னா ஓன்னு அழுகுற. இன்றைக்கெல்லாம் அழ சொன்னால் கூட அழுதுட்டுருப்பேன். அவங்க இதை சொல்லிட்டான், இவன் இதை சொல்லிட்டான். கண்ணீர் எங்கே தான், எந்த கிணறு தான் உள்ளே வெட்டி வச்சுருக்குன்னு தெரியாது, ஊற்றிட்டே இருக்கும். தேவ சமத்துக்கு வரும்போது கண்ணீரே வராது. அப்படியே தைரியமாக ஸ்டிப்பாக நிற்பான். மிலிட்ரிக்கு போகிறப்போ மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி வருவான். ஆனால் தேவ சமத்தில் என்ன வரல, விண்ணப்பம் பண்ணுறான்னா அப்படியே உட்காந்துறான். கற்பார மாதிரி உடைச்சா கூட கற்பார உடையுது, இவன் உடைய மாட்டான் போல. எத்தனை வசனம் சொன்னாலும் உடையாத கேஸுங்களாம் சபையில் உட்காந்துருக்கு. வசனம் சொல்லுது, தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது நீ மகா சத்தத்தை இட்டு தேவ சமூகத்தில் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல்களை செலுத்து. நீ அப்படி செலுத்தும் போது அது தேவனுடைய பார்வையில் பயபக்தியை காண்பிக்கிறது. உனக்கு தேவன் மேலே இருக்கிற பயபக்தி என்பது, இந்த உலகத்தில் பயபக்திக்கு என்ன செய்கிறாங்க, செருப்பு இல்லாமல் நடக்கிறான், ஆணிக்காலில் நிற்கிறான், என்னென்னமோ பண்ணி பார்க்குறான். அது பயபக்தி ஆகாது. ஒரு மனிதனுடைய பயபக்தி எங்கே இருக்கிறது, தேவனை நோக்கி உன்னை ரட்சிக்க வல்லமை உள்ளவர். எப்பேற்பட்ட போராட்டத்திலும் மரண வல்லமையிலிருந்து ஜெயிக்கிற ஒரு வல்லமை எங்கே இருக்கிறது என்றால், சத்தமிட்டு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் பண்ணுகிற பயபக்தி உள்ளவர்களுக்கு அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எதில் இருந்து ரட்சிக்கிறார் தெரியுமா? உங்களை மரணத்திலிருந்து ரட்சிக்கிறார். இன்னைக்கு எத்தனை வல்லமை நம்ம மரணத்தை நாம் எப்படியாவது சாகணும்னு வருது. ஆபத்து, விபத்து, வியாதி, பொல்லாத கிரியை, செய்வினை, மாந்திரிகம், மறைக்கணும், இவன் சாகணும்னு வரான். ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா, நீ வல்லமை உள்ளவரை நோக்கி. எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் அவர்? ரட்சிக்க வல்லமை உள்ளவர். என்ன ரட்சிப்பு? மரணத்திலிருந்து தருகிறதான விடுதலை, போராட்டங்களிலிருந்து தருகிறதான விடுதலை. இதுக்கு 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ செய்ய வேண்டியது, ரட்சிக்க வல்லவராகி அவருடைய நாமத்தை நோக்கி சத்தமிட்டு ஜெபிக்க வேண்டும். 2வது கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். 3வது விண்ணப்பம் செய்ய வேண்டும். 4வது வேண்டுதல் பண்ண வேண்டும். இந்த 4 காரியத்தை நீ ஒருங்கிணைந்து செய்யும் பொழுது உன் பயபக்தியை பார்த்து கர்த்தர் உனக்கு பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, கப்பல் இப்போ முறிய போகுது, உள்ள யோனா அடித்தட்டில் படுத்துருக்கிறான், இவங்க எல்லாம் மேலே இருக்கிறாங்க, கப்பல் சேதம் அடைஞ்சு கொண்டிருக்கிறது. அப்போ எல்லாம் ஒரு வேண்டுதல் செய்கிறாங்க, தேவனே எப்படி ஆகிலும் எங்களை காப்பாற்றும். வாசிங்க யோனா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கப்பலே ஆடிட்டு இருக்குது, ஆனால் இவர் நல்லா தூங்கிட்டே இருக்கிறார். இன்றைக்கி போதும், இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் ஆடிட்டு தான் இருக்குது படகு. எப்போ சாவு வரும்னு தெரியல, எப்போ சத்ரு வருவான்னு தெரியல. இவர் கூலாக உள்ளே உட்காந்து படுத்துருக்கிறார். நீ போராட்டம் வரும்போது நீ ஜெபிக்காமல் முழங்கால் படிடாமல் தூங்குறியா? எப்படி தூக்கம் வருது? அல்லேலூயா. போராட்டம் வரும்போது தூங்கலாமா? வசனம், தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு, கிறிஸ்து அப்போது உங்களை என்ன பண்ணுவார்? பிரகாசிப்பார் என்று வாசிக்கிறோம். நீ எழுமணும். மரண ஆவி நம்மள வரும்போது நம்ம ரட்சிக்கிற வல்லமையை தேவனை நோக்கி கூப்பிடணும். தேவனை அறியாதவங்க என்ன பண்ணிருக்கிறான்னா, ஐயோ ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுறான். இவர் யோனா தீர்க்கதரிசி எங்கே பண்ணிருக்கிறாரு? தூங்கிட்டு இருக்கிறார். எல்லாரும் தேவனை நோக்கி ஆண்டவரே இந்த மரணத்திலிருந்து ரட்சியும் ரட்சியும் கேட்டாங்க பாருங்க. அவனை கர்த்தர் ரட்சிக்கிறதுக்கு ஒரு அடையாளம் பண்ணாரு. தூங்கி இருக்கிற ஆளை தட்டி எழுப்பி அவன் வாயிலே சொல்ல வச்சார் அவன் செய்த தப்பு. அல்லேலூயா. யோனா தூங்கிட்டு இருந்தான். ஜபம் செய்தது கப்பலில் இருக்கிற ஆட்கள் தான். ஜபத்தை கர்த்தர் வேண்டுதலை கேட்டு தூங்கி இருக்கிற ஆளை தட்டி எழுப்பி
இவனை தூக்கி கடலில் போட்டாங்க. ஜெபிச்ச ஆட்கள் பிரயாணத்தை சுமூகமாக போயிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் வந்து அமைதியாக இருந்தீங்கன்னா, தூங்கிட்டு இருந்தீங்கன்னா ஜெயம் பெற முடியாது. கப்பல் ஆட்டம் கொடுக்கும் போதே, வீடு ஆட்டம் கொடுக்கும் போதே, பிரச்சனைகள் வீடுகளுக்குள்ள வரும்போதே நீ எழும்பிடணும். நாம் என்ன செய்கிறோம்? அது தீவிரமாக போகிற காலத்தில் தான் வருவோம் சபைக்கு. பாஸ்டர் முடியலை, ஒரு உபாச ஜெபம் வைக்கிறீங்களா, எப்படியாவது போராடுமா? நீ ஆடும்போது எங்கே போயிருந்த? படகு ஆடிச்சு இல்லையா, காற்று அடிச்சிருச்சு இல்லையா? முதல்ல நீ எங்கே வந்திருக்கணும்? நாங்கள் மடிந்து போவது கவலை இல்லையா? காற்று அடிக்கும் போது கூப்பிட்டுருக்க வேண்டியதானே? காற்று அடிக்கும் போது நான் பார்த்துக்கிறேன், கொந்தளிக்கும் போது நான் பார்த்துக்கிறேன், கடைசி முடிவுக்கு வரும்போது என்ன சொல்கிற? ஏன் என்ன கைவிட்டீர்? நீ ஜபம் பண்ண வேண்டிய விதம் இருக்குது. கொந்தளிக்கு முன்பாக தேவனை நோக்கி வேண்டுதல் பண்ணு. அவன் சொல்கிறாங்க, தேவனை நோக்கி வேண்டுதல் பண்ணாங்க. தீர்க்கதரிசி தூங்கிட்டு இருந்தான். தூக்கி எங்கே போட்டாங்கன்னா கடலில் போட்டாங்க. இன்னைக்கு தேவன் நம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமுள்ள தேவன். நீங்கள் செய்கிற வேண்டுதலை கேட்டு கப்பலை அப்படியே அமைதலாக்கிட்டார். அமைதலுக்கு காரணம் இல்லாமல் காரணமாக இருந்த இந்த யோனாவை தூக்கி எங்கே போட்டாங்க? தூக்கி போட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் சரியாக வேண்டுதல் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் கலகம் உண்டாக்குற வல்லமை, உங்களை மரணத்துக்கு நேராக கொண்டு போகிற ஆவி, உங்கள் குடும்பத்தை ஆட்டி படிக்கிற பொல்லாத வல்லமைகளை ரட்சிப்பதற்கு அதை தூக்கி எங்கே போடுவார்னா, எங்கே போடுவார்? நீ பார்க்காத இடத்துல டிரான்ஸ்ஃபர் அடிச்சிடுவார். இந்த ஏரியா டிரான்ஸ்ஃபர்னால் அது பார்த்தா காஷ்மீர் தான், கன்னியாகுமரி தான், டைரக்ட் ப்ரொமோஷன். இன்றைக்கி நமக்கு விரோதமாக எழும்புற எல்லாருக்கும் டைரக்ட் ப்ரொமோஷன் தான். அது யாராக இருந்தாலும், எந்த மனிதனாக இருந்தாலும் தேவன் அவனை தூக்கி போட்டு உன்னை சமாதானத்தோடு கொண்டு போவார். ஒரு அம்மா சொல்லிச்சு, எங்கள் வீட்டில் இந்த எதிரில் இருக்குதான் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டே இருக்கா மாஸ்டர், ரொம்ப நல்லா ஜாம் பண்ணிகிட்டே இருந்தேன் ஃபாஸ்டிங் போட்டு, கடைசியில் பார்த்தா கை கால் வராமல் செத்து போயிட்டான். அவங்க ஜாம் பண்ணச்சப்போ வேறு, கடைசியில் பார்த்தா அவன் ஆளே என்ன பண்ணல, செத்து போய். அவங்க செத்து போனது ஜாம் பண்ணல, அவங்க ஜாம் பண்ணது எதுக்கு? சமாதானமாக இல்லாமல் கெடுக்கிறான். அவன் என்னோட தினந்தோறும் போராட்டே இருக்கிறான். நீங்கள் என்ன பண்ணுங்க? பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி நாம் அவர்கிட்ட பார்த்துக்கொள்கிற கேட்டகரியை விட்டுட்டு நான் பார்த்துக்கொள்வேன் நிற்கிறேன். இன்றைக்கி நான் பார்த்துக்கொள்வேன் நாம் நின்றோம்னா தேவத்தில் ஒரு நன்மையும் பெற முடியாது. இவங்க தேவனை நோக்கி ஆண்டவரேன்னு வேண்டுதல் பண்ணாங்க. இருக்கிற பிரச்சனை காரணத்தை எங்கே தூக்கி போட்டார்னா கடலில் போட்டார். இன்றைக்கி நீங்கள் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளும்போது உங்கள் குடும்பத்தில் யார் காரணமாக இருந்து மரணத்துக்கு எதுவான பாவங்களோ வல்லமைகளோ எது இருந்தாலும் கர்த்தர் தூக்கி ஆழ்ந்த கடலை போட்டு மூடி போடுவார். உன்னை போக வேண்டிய பிரயாணத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். படகு சுமூகமாக போகுது. எப்போன்னா யோனாவை தூக்கி வெளியே போட்டவன்னு. அது வரைக்கும் என்ன இருந்துச்சு? படகு இப்படி ஆடுது, அப்படி ஆடுது. இப்போ நமக்கு தெரியல எங்கே போய் முட்டுமோன்னு தெரியல, எங்கே மோதுமோன்னு தெரியல. இந்த பிரச்சனை நான் சாவானா அவன் சாவானா தெரியல, எவன் வந்து வெட்டுவானு தெரியல, கொலை பண்ணுவான்னு தெரியலாம், பயந்து கிடக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமுள்ள தேவனை நோக்கி நீ வேண்டுதல் செய்யும் போது அதை தூக்கி எங்கே போடுறதா? போடு. அவன் சரி இல்லாமல் இருந்தான், கர்த்தர் அவனை மீனை கொண்டு போனார், அதெல்லாம் செகண்ட் சப்ஜெக்டு. ஆனால் உன் பிரச்சனைக்கு சொல்யூஷன் எங்கே இருக்குதுன்னா நீ கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்யணும். அவர் மரணத்தின்று என்ன பண்ணுவார்? ரட்சிக்க வல்லமையுள்ளவர், நம்முடைய சபத்தை கேட்கிறவர். அவங்க எல்லாம் அபயமிட்டு கேட்டாங்க. இயேசு கிறிஸ்துவும் அப்படி தான் கண்ணீரோடு சத்தமிட்டு, சிலுவையில் பாருங்கள் எப்படி ஜெபம் பண்ணார்னா சத்தமிட்டு கதறார், பிதாவே பிதாவே என் தேவனே என் தேவனே என்று என்ன பண்ணார்? பிதாவை நோக்கி கூப்பிட்டார், சத்தமிட்டு அழுது விண்ணப்பித்து வேண்டினார். அதனால் கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டு முதலாவது அவர் உயிரோடு கூட எழுப்பினார். நம்முடைய வேண்டுதல்கள் சரியாக இருந்தால் எப்பேற்பட்ட மரண ஆவி நமக்குள்ளே வந்தாலும் கர்த்தர் நம்மை விடுவித்து நம்மை நடத்தி கொண்டு போவார். ஹல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம், சீக்கிரமாக முடிக்க விரும்புகிறேன், வேகமாக வாசிங்க. 4-5 வசனங்களை வாசிக்கும் போது, மூன்றாவது, கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வது கர்த்தர் சித்தமாக இருக்கிறது. இன்றைக்கி நம்முடைய இருதயத்தில் எத்தனையோ காரியங்களை வைத்திருக்கிறோம். பல நாட்களாக ஜெபம் பண்ணி கேட்டுக்கிறதுக்கு ஆண்டவர் இன்னும் இறங்கலையே அப்படியெல்லாம் இருக்கிறோம். நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு. கர்த்தர் உன் வேண்டுதல்களை என்ன பண்ணுவார்? அருளி செய்வார். உன் காரியங்கள் எல்லாம் என்ன ஆக்கப்படும்னா வாய்க்க பண்ணுவார். 5ஆம் வசனத்தை கூட வாசிங்கள். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கையாயிரு. உங்கள் காரியமெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எப்போது? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருங்கள். நீங்கள் சபைக்கு வரும்போது எப்படி வரீங்க? துக்கத்தோடு வரீங்களா இல்லை மகிழ்ச்சியோடு வரீங்களா? வசனம் சொல்லப்பட்டது, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் மகிழ்ச்சியோடு தேவனுக்கு ஆராதனை செய்யுங்கள் என்ற வேதத்தில் வாசிக்கணும். எப்படி ஆராதனை செய்யணும்? உங்கள் முகத்தெல்லாம் பார்த்தா மகிழ்ச்சியை நாங்கள் வீட்டில் வச்சுட்டு வந்துருக்கிறோம் பாஸ்டர், ஃப்ரிட்ஜில் போன பிறகு தான் எடுக்க போகிறோம், இங்கே எங்கே அதை எடுத்துகிட்டு வரோம், அது எடுத்துகிட்டு வந்தால் ஏதாவது போயிடும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த 32 பல்லு வெளியே போனவன்னு தான் ஓப்பன் ஆகுது. இங்கே முகத்தெல்லாம் பார்த்தா அப்படியே சோர்ந்து போய் கலர்லேருந்து நேற்று தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்த மாதிரி இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன்.
கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறீங்க பாருங்க, அதான் பலனே. உலகத்தில் நீ சந்தோஷப்படுறது பலன் இல்லை, பலவீனம். உலகத்தில் உன்னை சந்தோஷப்படுத்துகிற எந்த காரியமோ, குடியோ சினிமாவோ, எந்த சந்தோஷப்படுத்துகிற காரியமோ உன்னை பலவீனப்படுத்தும். ஆனால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது நமக்கு பலத்தை கொடுக்கும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன், அவர் என் இருதயத்தின் வேண்டுதல்களை எனக்கு அருள் செய்வார். நீ என்ன இருதயத்தில் நினைச்சியோ, என்ன வேண்டினாயோ அதை அப்படியே அருள் செய்கிறார். இதுக்கு காரணம் நீ தேவனிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கணும். ஹல்லேலூயா. சபையில் உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி வருதா? வரும்போது எப்போ முடிப்பார், டைம் பார்ப்போமா, அப்படியா? வசனம் என்ன சொல்லுது? தேவ சமூகத்தில் எப்படி இரு, மனதில் வரணும் மகிழ்ச்சி. சில பேர் சிரிச்சுட்டே இருப்பாங்க. உள்ளத்தில் பார்த்தா 1000 கஷ்டம் கண்ணீர் இருக்கும். வீட்டுக்கு போனால் தனி ரூமில் அழுதுட்டு பாத்ரூமில் தண்ணியை போட்டு அழுகிற குரூப்லாம் நான் பார்த்துருக்குறேன். இப்படிப்பட்ட ஆட்களை வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது. வசனம் சொல்லப்பட்டிருக்குது, தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது மனதிலே ஒரு மகிழ்ச்சி வேண்டும். ஆனால் யோவேல் 2:21 சொல்லப்பட்டிருக்கிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணி வேண்டுதலை செய்ய வேண்டுமானால் நீ கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூற வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் வேண்டுதல் வரும்போது துக்கத்தோடு அல்ல, நினைவுகளை அறிந்திருக்கிற தேவன், வேண்டுதலை அறிந்திருக்கிற தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு நாம் தேவனிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய நினைவுகள், நம்முடைய வேண்டுதலை பெற்றுக்கொள்வதற்கு எப்படி இருக்கணும் தேவ சமூகத்தில்? இப்போ சில பேர் வரும்போதே வச்சுருப்பீங்க, என்னது சபை போகிறது, சபைக்கு போய் என்ன கிடச்சிட்டு போய் பார்க்குறேன், அப்படியே தான் இருக்கிறேன். அப்படியே இருக்கிறதுக்கு காரணத்தால் தான் ஆண்டவர் நன்மை செய்யலை. நீ மாற்றினா தான் அவர் மாற்றுவார். நம்ம ரூட்டை மாற்றாதனால அவர் ரூட்டை மாற்றலை. நீங்கள் நாம் சரி செய்யப்பட வேண்டிய, சரிப்படுத்த வேண்டிய விதத்தில் சரி செய்தால் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியோடு நீ உள்ளே வருவேன். கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று வாசிக்கிறோம். அதுதான் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டு. இன்றைக்கி நமக்கு கவலை, கண்ணீர், போராட்டத்துக்கு காரணமே மகிழ்ச்சி இல்லை. தேவ சமூகத்தில் மகிழ்ச்சியோடு கம்பீர சத்தத்தோடு உயர்த்தி பாரு, கர்த்தர் உன் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். யோபின் புஸ்தகம் 42 நாம் வாசித்த வசனத்தில் அங்கே நாம் வாசிக்கிறோம், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று 2ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பது எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். நீங்கள் நினைக்கிறது, நீங்கள் கேட்கிறது, நீ வேண்டிக் கொள்கிறது எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவர். இதை எப்படி இந்த யோபு பெற்றுக்கொண்டான்னா 9-8 வசனங்களை சொல்லப்பட்டுக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, 42 3-4 வசனங்கள் நினைக்கிறேன். அங்கே நீங்கள் 7, 8, 9 வசனங்களை வீட்டில் படித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யோபை குறித்து கர்த்தர் சொல்கிறாரு 3 நண்பர்களுக்கு. 9ஆம் வசனத்தில், தேமானியனாகிய எலிப்பாசும், சுகியனான பில்தாத்தும், நாகமாத்தியனான சோஃபாருமாய் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடி செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். இங்கே யோபுக்கினுடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்டார். எப்படி கேட்டார் என்பதை கவனித்து பாருங்கள். அந்த 3 நண்பர்களும் எப்போ பாரு யோபுகிட்ட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, யோபே நீ பாவம் செய்திருக்கிற, நீ தேவனுக்கு விரோதமாக செய்திருக்கிற, அதனால தான் கடவுள் ஒன்று அடிச்சிருக்கிறாரு, அதனால தான் உனக்கு வியாதி, அதனால தான் உனக்கு பலவீனம். ஆனால் யோபின் வேண்டுதலை கேட்பதற்கு யோபு எப்படிப்பட்டவனா இருந்தானா 2 வார்த்தைகள் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலும் 8ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பேசினதை போல் அவன் பேசவில்லை, நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. யோபு எப்படி பேசுகிறவன்னா நிதானமாக பேசுகிறவன். நீங்கள் நம்மக்கிட்ட நிதானம் இருக்கா? அடித்து தூக்க வேண்டியதான் வார்த்தையில். அவன் பறக்கிறானோ, சாகுறானோ, எதிர்க்கிறானோ அதெல்லாம் கிடையாது. யோபு எப்படி பேசுகிறான் ஆண்டவர் பார்வைக்கு? ஆண்டவரே நீ செய்யலை, நீ தான் என் பிள்ளைகளை எடுத்தீங்க, நீ தான் என் ஒட்டகத்தை எடுத்தீங்க, என் மனைவி எடுத்தீங்கன்னு ஒரு நாள் என்ன பண்ணில ஆண்டவர் சாபமாக விட்டா யோபு? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மால் கொஞ்சம் வீக்னஸ் வந்துட்டா போதும், என்ன ஆண்டவர் அவர், ஆண்டவரா அவர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் யோபு சொல்கிறான் எப்படி பேசினானா நிதானமாய் பேசினான். நமக்குடைய வாழ்க்கையில் ஜபத்தை வேண்டுதலை கர்த்தர் கேட்கணும்னா நமக்கு என்னமா அவர் பேசணும் தேவ சமூகத்தில்னா நிதானமாய் பேச. ஏன்னா கர்த்தர் பரலோகத்திலிருந்து பார்க்கிறார், நம்முடைய வார்த்தைகளை அவர் அளந்திருக்கிறார். இப்படி தான் பேசணும்னு இருக்குது. நீ வரம்பு மீறி பேசினா ஒன்றுத்தையும் பெற முடியாது. அங்கே யோபுவை குறித்து யார் சாட்சி கொடுக்குறா? யோபு சாட்சி கொடுக்கல. 7-8 வசனங்களை கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் பேசுனது போல் யோபு என்கிட்ட பேசலை, நீங்கள் யோபின் இடத்துல போய் பலி செலுத்தும்படி காளைகளையும் ஆடுகளையும் கொண்டு போங்க, 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாகளையும் தெரிந்து கொண்டு சர்வாங்க தகன பலியை இடுங்கள், உங்கள் தாசனாக யோபுவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். அப்போ அவங்க பேசுன மாதிரி நம்ம பேசினா நம்மளுடைய வேண்டுதல் என்ன பண்ணாது? கேட்கப்படாது. நம்ம வேண்டுதல் எப்போ கேட்கப்படுதுன்னா நிதானமாக பேசணும்.
ஊழியரை பற்றி பேசினாலும் சரி, விசுவாசியை பற்றி பேசினாலும் சரி, ஒரு முறைக்கு 4 முறை யோசிக்கணும். இதை பேசலாமா? வளன்னு பேசிட்டு தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு நான் பாவி மன்னி ஆண்டவரேன்னா புத்தி கெட்டு போன மாதிரி பேசக்கூடாது. நிதானமாய் நாம் தேவ சமூகத்தில் பேச வேண்டும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 2 முறை அது சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு நிதானமாக பேசணும். உங்கள் பேச்சு எப்படி இருக்குது? நிதானமாக பேசிதான் 10ஆம் வசனத்தில் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது யோபின் முன் நிலைமை பார்க்கலாம் பின் நிலைமை அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டது. கர்த்தர் இரட்டத்தனையாக அவனுக்கு தந்தள்ளினார். உங்கள் ஜபத்தின் பிரதிபலனை நீங்கள் பெறுவதற்கு தேவனிடத்தில் நிதானமாய் பேசணும். 2வது, உங்கள் சத்துருக்களுக்காக நீங்கள் வேண்டுதல் செய்யணும். உங்கள் சிறையிருப்பை திருப்பணும்னா உங்கள் வேண்டுதல்களுடைய சிறையிருப்புகளை மாற்றுவதற்கு நீ உன் சத்துருக்களுக்காக ஜபம் பண்ணு. இன்னைக்கு நம்ம சத்துருக்களுக்காக ஜபம் பண்ணுவோமா? ஜபம் பண்ணும். எப்படி ஜபம் பண்ணுவீங்க? சத்துருக்கள் அழியுங்க ஆண்டவர், வேரோடு பிடுங்க, அவன் இருக்கக்கூடாது, அவன் மறைஞ்சு ஓடணும், அவனுக்கு வியாதி வரணும், கை கால் உடையணும், இப்படி எல்லாம் ஜபிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் ஆண்டவரே அவங்க எதுவும் செய்யலை, அவங்க பலிகளை செலுத்திருக்கிறாங்க, அவங்க பாவங்களை மன்னியும், அவங்களை எப்படியாவது ரட்சின்னு சொன்ன உடனே கர்த்தர் யோபின் வேண்டுதலை காட்டி அந்த வேண்டுதலை கேட்டு அவன் முன்னிலைமையை காட்டியில் அவன் பின் நிலைமையை இரட்டத்தனையாய் அவனுக்கு ஆசீர்வாதமாக மாட்டி தந்தார். அப்போ நம்ம வாழ்க்கையில் எத்தனை சிறையிருப்பு இருக்குது யோசிச்சு பாருங்கள். நம்மை சிறைப்படுத்தின வல்லமைகள் என்ன? நம்முடைய ஆசீர்வாதங்களை பிசாசு திருடி சிறைப்படுத்தியிருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் சுகத்தை திருடி சிறைப்படுத்தியிருக்கிறான். நமக்குள்ள இருக்கிற ஜப ஜீவியத்தை திருடி சிறைப்படுத்தியிருக்கிறான். நம்மை அடிமைப்படுத்துகிற எந்த ஆவியும் சிறைப்படுத்துகிற வல்லமை. பிசாசுடைய ஆயுதங்களில் ஒரு வல்லமை சிறையாக்குவது. எளிதாக ஒரு மனுஷன் தான் கண்ட்ரோலில் கொண்டு வந்து சிறைப்படுத்துவான். நீ ஜெயிக்கணும்னா சிறைப்படுத்துகிற வல்லமைகளுக்குள்ளே நீ வேண்டுதல் நிதானமாய் பேசி சிறைப்பட்டு போன சபையை திருப்பும்படி தேவ சமூகத்தில் வர வேண்டும். தன் சிநேகிதருக்காக அவன் வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றி போட்டார். நீ உன் சத்துருக்களுக்காக வேண்டுதல் செய்யும் போது, நிதானமாய் உன் வாழ்க்கையை நடத்தும் போது கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்றி உன் வேண்டுதலெல்லாம் கேட்டு உன்னை மறுபடியும் இருந்த நிலவரத்துக்கு அல்ல, இரட்டத்தனையாய் முன்னிலைமையை பார்க்கலாம் பின்னிலைமையை அவர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். கடைசியாக ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தினுடைய 33, 34 வசனங்களை வாசிக்கும் போது, நேரம் இல்லை, நான் வசனத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் குறிச்சிங்க, நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக முடிக்கிறேன். சூனேமியாளுடைய மகன் அங்கே மரித்து போன நிலவரத்தில் காணப்பட்டான். அவங்ககிட்ட மூச்சும் இல்லை, பேச்சும் இல்லை, செத்து போய் கிடந்தான். கேயாசி போய் அவனை எப்படியாவது எழுப்பணும்னு முயற்சி பண்ணால், ஆனால் அவனால் எழுப்ப முடியவில்லை. உடனே எலிசா போய் அந்த மகன் மேல் விழுந்து கதவை பூட்டி வேண்டுதல் செய்தான். மறுபடியும் அவன் உயிர் அவனுக்குள்ளே வந்தது. இந்த நாட்களிலே நாம் ஜெபிக்க வேண்டிய விதம் இருக்கிறது. பரிசுத்தாவின் அக்கினிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்கும் போது உங்களுக்குள் இருக்கிற அனல் செத்து போன உங்கள் வாழ்க்கையை உயிரடைய பண்ணும். எலிசா அபிஷேகத்தில் நிரம்பி ஆவியில் நிரம்பப்பட்ட மனிதன். அவனுக்குள் இருந்த அனல் அவன் ஜெபிக்கும் போது வேண்டிக் கொள்ளும் போது கட்டளைகள் பிறந்து அந்த வல்லமை சூனேமியாளுடைய செத்துப்போன மகனுக்குள்ளே இறங்கி அவனை மறுபடியும் உயிரோடு கூட கொண்டு வந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் செத்து கிடக்கலாம், நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் இல்லாமல் போயிருக்கலாம். நீ ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் போது இந்த அனல் இறங்கிடுனா அந்த வேண்டுதல் கேட்கப்பட்டு மறுபடியும் உயிரடைய பண்ணும். பட்டு போன வாழ்க்கையை கூட மறுபடியும் கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 8:49, 50 அதை தான் வாசிக்கிறோம். சத்துருக்கள் எல்லாம் வாசிங்க. 49:50. உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து போதும். வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எலிசா அருமையான மனிதன். 2 ராஜாக்களில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் அதிகாரத்தினுடைய 33, 34 அவன் சூனேமியாளுடைய மகளை எழுப்பிட்டு விட்டான். அந்த மகள் உயிரடைந்து விட்டால், அந்த மகன் உயிரடைந்து விட்டான். அந்த நாட்களில் கர்த்தர் மறுபடியும் வேண்டுதலை கேட்டு நியாயம் விசாரிக்கிற தேவன், பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போது அவர் நமக்காக நியாயம் விசாரிக்கிறார். என்ன பண்ணுறாரா? 1 ராஜாக்களில் சொல்லப்பட்டிருக்கு நியாயம் விசாரிக்கிறார். 2 ராஜாக்கள் 8 சொல்லப்படும் மரித்த குழந்தையை உயிரோடு கூட எழுப்புறார். உங்களுக்கு யாரெல்லாம் எழும்பி உங்களை அழிக்கணும்னு எழும்புறாங்களோ பரிசுத்த ஆவியின் வல்லமைக்குள் நீங்கள் ஜெபிக்கும் போது இந்த அனல் உங்களுக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் பரலோகத்திலிருந்து நமக்கு நியாயம் செய்வார், நம்மை மறுபடியும் உயிரடைய பண்ணுவார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25, 21 வசனங்களில் வாசிக்கும் போது அங்கே ஈசாக்கு என்னும் மனிதன் தன்னுடைய மனைவியாகிய ரெபேக்கால் மலடியாக இருந்தபடியால் குழந்தைக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருந்தான். இன்னைக்கு நிறைய பேர் திருமணம் ஆகலை. இன்னைக்கு நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு தேவ சமூகத்தில் வேண்டுதல் செய்து கொண்டு வந்தான். அவன் வேண்டினபடியே கர்த்தர் ஈசாக்குக்கு பிள்ளைகளை கொடுத்து 2 குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்ததாக நாம் அடுத்திருக்கிற வசனங்களில் வாசிக்க முடியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மலட்டுத்தன்மை இருக்கக்கூடாது. இஸ்ரவேலுக்குள்ள தேவன் மலட்டுத்தன்மையை பார்க்கிறவர் அல்ல.
இஸ்ரவேலில் ஒருவர் கூட மலட்டுத்தன்மையாக இருக்கக்கூடாது. அதுக்கு அர்த்தம் என்ன? சரீரப்பிரகாரமான குழந்தைகள் மட்டுமல்ல, ஆவிக்குரிய ரீதியிலும் விருத்தி பெருக்கம் இல்லாத ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கை. இன்றைக்கி எதெல்லாம் எடுக்கிறோம் அப்படியே இருக்குது. அதுனா வளர்ச்சி இல்லை. வளர்ச்சி அடையணும், விருத்தி அடையணும், பெருகணும். அன்று முதல்ல ஆதாம் ஏவாள் சொன்னது, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். நம்மள தேவன் எதிர்பார்க்க நம்ம விருத்தி அடையணும், நம்ம பழுகணும், நம்ம பெருகணும். இன்றைக்கி நம்ம பெருகிறத சத்துருக்கு பிடிக்காது. அல்லேலூயா. இம்மானுவேல் ஆமோஸ் என்று சொல்லப்பட்டுடைய சாட்சி நான் சொன்னேன். பிசாசு முதல் காரியத்தை கிறிஸ்தவன் கை வைக்கிறது, குழந்தை பெறக்கூடாதபடி அவன் கர்ப்பத்தை போய் அடைக்கிறான். அது 2 குழந்தைகளை அடையாளப்படுத்துது. ஒன்று, மாம்சீக பிரகாரமான குழந்தை பெற முடியாத ஒரு மலட்டுத்தன்மை, அல்லது வாழ்க்கையில் முன்னேறப்பட முடியாத மலட்டுத்தன்மை. இரண்டாவது, ஆவிக்குரிய மலட்டுத்தன்மை, கிறிஸ்துவின் சுபாவங்களை பெற்றெடுக்க முடியாததான தன்மைகள். வேதத்தில் அப்படி தான் வாசிக்கிறோம். அந்த ஸ்திரீ ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் என்று வெளிப்படுத்தல வாசி. அது கிறிஸ்துவை காண்பிக்கிறது. நீ ஆண்டவரை உன் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். இரண்டாவது, நீ உன் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமான பெருக்கத்தை காண வேண்டும். லூக்காவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 13 வசனத்தில் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சகரியா எனும் ஒரு மனிதன் பிள்ளைக்காக வேண்டுதல் செய்தான். கர்த்தர் வேண்டிக் கொள்வதன் சத்தத்தை கேட்டு அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். வாசிங்கள். லூக்கா 1:13. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு 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 மலட்டுத்தன்மையாக இருந்ததான, பிள்ளை பேர் இல்லாததான ஒரு மனிதனாகி இந்த சகரியா தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் என்ன பண்ணார்? அவன் பலிகளை பார்த்து அவனுக்கு சொல்கிறாரு, உனக்கு நான் ஒரு குழந்தையை கொடுப்பேன். நீ இத்தனை வருஷங்கள் காத்திருந்த, நான் உனக்கு ஒரு குழந்தை கொடுப்பேன். இத்தனை வருஷமாக இந்த சபையில் நாம் இருக்கிறோம். ஒரு பெருக்கம் இல்லாமல், ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல், ஒரு விருத்தி அடையாமல் அப்படியே இருக்கிறது தேவனுடைய திட்டங்களில் அல்ல. நாம் பெருக வேண்டும், நாம் விருத்தி அடைய வேண்டும், நாம் பழுக வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கிறார். இன்றைக்கி சபையில் ஒரு பெருக்கம் இல்லாமல் ஒரு மலட்டுத்தன்மை போல் நம்ம உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறது, நீ வேண்டிக் கொள்ளும் போது பரிசுத்தாவை நிறைவினால் நம்மை பெருக கர்த்தர் உதவி செய்வாராக. அப்போ முதலாவது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கலக்கங்கள், நம்முடைய நல்லொழுக்கங்களை கெடுக்கிற வல்லமைகள், நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறதான கலகமுள்ள ஆவிகள், ராஜாக்கள், அதிகாரம் உள்ளவர்களால் வருகிறதான அமைதி கெடுக்கிற சூழ்நிலைகளில் தேவன் நம்முடைய வேண்டுதலை கேட்கிறார். இரண்டாவது, மரணத்திலிருந்து ரட்சிக்கிற அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் வந்து நமக்குள்ளே ஒரு வேண்டுதலின் சத்தத்தை கேட்கிறது. அதே போல தேவன் தம்மிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறவர்களுடைய வேண்டுதலை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஜபஜீவியம் ஆவியின் அனலோடு ஜெபிக்கும் போது அவர் நம்முடைய வேண்டுதலை கேட்கிறார். பாவ அறிக்கை செய்து யோனாவை போலது யோனாவின் கூட்டத்தை போல மரணத்தின் அடித்தட்டில் படுத்திருக்கிறவர்கள் கூட நாம் ஜெபிக்க வேண்டிய ஜபங்கள் தேவ சமூகத்தில் சத்தமிட்டு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டும் போது தேவ பக்தியை அது உண்டாக்கி நம்முடைய வேண்டுதலை அவர் கேட்டு நம்மளுக்கு பலன் அளிக்கிறாக இருக்கிறார். கடைசியாக நாம் வாசிக்கிறோம், மலட்டுத்தன்மையாக இருக்கிறதான ரெபேக்காளுக்காக தன் கணவனாகிய ஈசாக்கு தேவ சமூகத்தில் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டுதலின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ஈசாக்கு விதை விதித்தான், 100 மடங்கு பெற்றான். அவன்கிட்ட மலட்டுத்தன்மை இல்லை, கர்த்தர் அவன் விருத்தியாக்கினார். அவன் விவசாயம் பண்ணால் பெருகும், அவன் வேலை செஞ்சால் பெருகும், அவன் தொட்டா தொலங்கும். இதே ஆசீர்வாதமாக யாக்கோபுக்குள்ளே நம்ம போன வாரங்களிலே வாசித்தோம். அவன் போகும் இடமெல்லாம் தேவனாய் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனை பழுகும்படி பெருகும்படி செய்தார். இந்த வருஷத்தில் தேவன் நம்மை அப்படியாக ஆசீர்வதிக்க வேண்டும். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நாம் நினைப்பதற்கும் நம்மிலே கிரியை செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். மாம்சிக பிரகாரமான வாழ்க்கையில் மட்டும் மலட்டுத்தன்மை அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்துவை பெறக்கூடாதபடியான சுபாவங்கள் நமக்குள்ளே இருக்கலாம். நாம் வேண்டிக் கொள்ளும் போது கிறிஸ்துவை நமக்குள்ளே உருவாக்கி நம்மை கிறிஸ்துவை போன்ற மாறக்கூடியதான மகிமையில கொண்டு போய் பரலோகத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறாக இருக்கிறார். முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில், ஆண்டவரே, நான் எத்தனையோ காரியங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். என் மனதில் எத்தனையோ நினைவுகள் இருக்கிறது, எத்தனையோ பரிகாரங்கள் பிரியாச்சித்தங்கள் நான் செய்துவிட்டேன். ஆனால் என் வேண்டுதல்களுக்கு பதில் இல்லை. என்னுடைய ஜபத்துக்கு பதில் இல்லாத போல இருக்கிறது. இந்த காலை வேளை தேவ சமூகத்தில் இடம் கொடுத்த ஆண்டவரே, என் ஜபங்களுக்கு பதில் தாரும், என் விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு பதில் கொடும். அவர் ஜபத்தை கேட்கிறவர், விண்ணப்பத்துக்கு பதில் அளிக்கிறவர். நேரம் கொஞ்சம் அதிகமானால் கூட கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். நீ கிறிஸ்து உங்களில் உருவாக வேண்டும். உங்களுக்குள்ள கிறிஸ்து உருவாகும் அளவு நான் கர்ப்பவேதனைப்படுகிறேன். நீ மலட்டுத்தன்மையாக இருக்கக்கூடாது. உனக்குள்ள கிறிஸ்து உருவானதான் நீ பரலோகத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கேளு, என் ஜபத்தை கேளுங்க ஆண்டவரே. என் ஜபத்தை தள்ளாமலும்
என் மேல் இருக்கிற கிருபையை எடுத்துக்கொள்ளாமல் இரும். பரிசுத்தாவின் உதவி செய்யும். பாவங்களை அறிக்கை செய்ய, உன் ஜனத்துடைய பாவத்தை அறிக்கை செய்ய. முழு பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் நாமக்காரராக இயேசுவின் நாமத்தில் பிதாவை நோக்கி பரிசுத்தாவிகளை நீ வேண்டுதல் செய். உனக்கு கலகம் உண்டாக்குற வல்லமை, உன் ஒழுங்கின்மை கொண்டு போகிற வல்லமை, அமைதலான உன் வாழ்க்கை கெடுக்கிற வல்லமை கர்த்தரின் விண்ணப்பத்தின் வேண்டுதலை கேட்டு அவைகளை நிர்மலமாக்கட்டும். வாழ்க்கையில் அமைதல் கெட்டு போகுதா? இன்னைக்கு நீ வேண்டிக் கொள்ளு. கர்த்தர் அந்த வல்லமை முறியடிக்கிறார். அவர் எப்பேற்பட்ட அதிகாரமுள்ள ராஜாக்களா இருந்தாலும் கர்த்தர் அவனை தாழ தள்ள வல்லமை உள்ள தேவன். எஸ்தரை போல நீ ஜெபித்தால் உனக்கு ஒரு பண்டிகை ஆரம்பிக்கப்படும். ஆமான் விழப்பட்டான், எஸ்தர் யூதா குலம் மீட்கப்பட்டது, பூரிமை கொண்டாடினார்கள். உனக்கு கொண்டாட்டமான ஒரு கொம்பு எழுப்பப்படும். அவர் மரணத்தில் இருந்து கூட உன்னை ரட்சிக்க வல்லமையுள்ள தேவன். ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தை நோக்கி சத்தமிட்டு விண்ணப்பித்து கண்ணீரோடு வேண்டுதல் செய். உன் பயபக்தி அவருக்கு கேட்கப்படட்டும். அவர் ரட்சிக்க வல்லமையுள்ள தேவன். படகு கொந்தளித்து மரண தருவாயில போய் கொண்டிருந்தது. ஆனால் தேவன் அமைதலை உண்டாக்கினார். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு அமைதல் உண்டாக வேண்டும். உன் இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தருக்கு ஒப்புவி. கர்த்தர் இடத்துல மன மகிழ்ச்சியாயிரு. அவர் உன் வேண்டுதலை உனக்கு கட்டளை இடுகிறார். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். யோபை போல தேவ சமூகத்தில் நிதானமாய் பேசு. பலிகளை செலுத்தி தேவ சமூகத்தில் வேண்டுதல் பண்ணு. உன் சத்துருக்களுக்காக, உன்னை சிறைப்படுத்தின வல்லமைகளுக்காக வேண்டுதல் செய். தேவன் உன் விண்ணப்பத்தை கேட்டு, உன் வேண்டுதலை கேட்டு உன் சிறையிருப்பை திருப்புவார். உனக்கு இரட்டத்தனையான பலனை பெற்றுக்கொள்வாய். செத்து போனதான சூரியமியாவின் மகனுக்காக கதவை அடைத்து அவன் வேண்டிக் கொண்டான். இன்னிலிருந்து உனக்கு கதவை பூட்டு. அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதாவை நோக்கி வெளியரங்கமாய் பதில் அளிக்கும் வரை வேண்டிக் கொண்டிரு. எலிசாவில் இறங்கின அக்கினி செத்து போன வாழ்க்கை உயிர்ப்பிக்கட்டும். உனக்குள்ள கெட்டு போய் இருக்கிற, கெட்டு போய் மரித்திருக்கிற ஜீவியத்தை அவர் இன்னைக்கு உயிர்ப்பிக்கட்டும். யோபின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார். அவன் முன்னிலைமை பார்க்கலாம், பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டது. தேவ சமூகத்திலே கேளு. எலியாவின் தேவன் எப்படிப்பட்டவர்? 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். சாலமோன் ஜபத்தின் ஆலயத்திலே சொல்லுகிறான், கர்த்தாவே இந்த சமூகத்திலே எடுக்கிறேன் ஜபங்களை வேண்டுதலுக்கு நீ பதில் தார். 1 ராஜாக்கள் 8 அதுதான் வாசிக்கிறோம். கர்த்தர் அவன் ஜபத்தை கேட்டு நியாயம் விசாரித்தார். உனக்கு இன்னைக்கு நியாயம் வருகிறது. உன் வேண்டுதலுக்கு நியாயத்தை கர்த்தர் விசாரிக்கிறார். ஈசாக்கு மலட்டுத்தன்மையாக இருந்த ரெபேக்காளுக்காக போராடி ஜெபித்தான். மலட்டுத்தன்மையை உடைத்து கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரட்டும். சகரியாவை ஆசீர்வதித்த தேவன் உனக்குள்ள கிறிஸ்து உருவாகட்டும். வாழ்க்கையில் ஒரு பெருக்கம் உண்டாகட்டும். குடும்பத்தில் ஒரு பெருக்கம் உண்டாகட்டும். ஒரு மனோவிருத்தி உண்டாகட்டும். ஷபாலா ரிபிகடாபாக்கா துடாவல கதிரா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவ்வளோ நேரம் சொன்ன, நீ சத்தமிட்டாதான் உனக்கு விடுதலை. நீ கண்ணீரும் விண்ணப்பத்தோட கேட்டாதான் உனக்கு இன்னைக்கு விடுதலை. நீ திரும்பும் போது வந்த நிலவரத்தில் போய்விடக்கூடாது. கர்த்தர் உன் வேண்டுதலின் சத்தத்தை கேட்கட்டும். கர்த்தர் என் ஜபத்தை கேட்டார். கர்த்தர் என் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டார். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவர். ஷபாலா ராபாக்கா துடா கரு. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜபமே ஜீவன், ஜபம் ஜய. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா.